என்னுடைய சாட்சி சிலர் கேட்டிருப்பீங்க யூடியூப்ல. मेरे गवाही को कोई सभी लोग सुना होगा यूट्यूब में. இந்த ஒவ்வொரு லைனுமே கர்த்தர் நடத்தின பாதை. हर एक मार्ग प्रभु ने चलाया हुआ मार्ग. எனக்கு நான் +2 படிக்கிறது வரைக்கும் எனக்கு மியூசிக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாது. जब तक +2 पढ़ा गया म्यूजिक और मेरे लिए कोई संबंध ही नहीं है. எங்க வீட்ல 5 பேர் சொன்னேன்ல. मेरे घर पर 5 जन बोला எல்லாரும் நல்ல மியூசிஷியன். सब लोग अच्छा म्यूजिशियन है. எங்க அண்ணன் வந்து நல்ல கீபோர்டிஸ்ட். டாப் எல்லாத்துலயுமே சூப்பர். वो म्यूजिक में टॉप में सब में टॉप है. ரெண்டாவது ஒரு பையன் இருக்கிறான் எங்க வீட்ல. दूसरा एक बेटा है एक. அதான் நம்ம. वही मैं हूँ. இவங்க எல்லாம் சர்ச்சிலையும் டாப்ல இருப்பாங்க, ஸ்கூல்லயும் டாப்ல இருப்பாங்க. चर्च में भी टॉप में रहेंगे, स्कूल में भी टॉप में रहेंगे. ஆனா நமக்கு பாட்டும் வராது, படிப்பும் வராது. लेकिन गीत भी नहीं आता है, पढ़ाई भी नहीं आता है. சொல்லுவாங்க ஒன்னு பாடு, ये गीत गाओ, இல்ல படி, नहीं तो पढ़ाई करो. எங்களை பாடுபடுத்தாதேம்மா. ओ हमें तकलीफ मत दो. ஆமென். आमीन. +2 வரைக்கும் எனக்கு ஒண்ணும் தெரியலையேங்கிற ஃபீலிங் எனக்கு இல்ல. +2 तक मुझे कुछ पता नहीं करके ऐसा फील. சின்ன வயசுல எங்க ஸ்தாபனத்துல VBSக்கு ஒவ்வொரு சர்ச்சில இருந்து நல்லா பாடுற 2 பேரை ரெக்கார்டிங் கூட்டிட்டு போவாங்க. छोटे उम्र में VBS के लिए अच्छा गीत गाने के लिए 2 बच्चों को लेके. எங்க சர்ச்சில இருந்து யாரை கூட்டிட்டு போவாங்கன்னா என் தம்பியும் தங்கச்சியும் கூட்டிட்டு போவாங்க. और हमारे चर्च से किसको लेके? मेरे भाई और बहन को. என்ன அந்த ஏரியா பக்கத்திலே விட்டது கிடையாது. वो एरिया के बाजू में भी खड़े नहीं करवाए. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு வாட்டி எங்க சண்டே ஸ்கூல் அப்போ அந்த டைம் எங்களுக்கு சண்டே ஸ்கூல் ஆஃப்டர்நூன் நடக்கும். और संडे स्कूल आफ्टरनून में चलता था. அப்ப ஆஃப்டர்நூன் சண்டே ஸ்கூல் நடந்துட்டு இருக்கு. संडे स्कूल आफ्टरनून எல்லாரும் அவங்க கிளாஸ்ல இருக்கிறோம். सब लोग अपने अपने क्लास में. ஒரு கார் வந்து நிக்குது. एक गाड़ी आके खड़ी. எதுக்கு அந்த கார் வருதுன்னா क्यों वो गाड़ी आ रहा है? தம்பி தங்கச்சியை கூட்டிட்டு போறது. और भाई बहन को लेके எங்க கூட்டிட்டு போறது? ரெக்கார்டிங் ஸ்டுடியோ கூட்டிட்டு. कहाँ? रिकॉर्डिंग स्टूडियो में लेके जाने के लिए. கார் வந்ததும் என் தம்பி தங்கச்சி அவங்க சண்டே கிளாஸ்ல இருந்து அப்படி எழும்பி கெத்தா நடந்து போறாங்க. और गाड़ी आते ही संडे क्लास से उठकर जा रहे हैं. நான் இப்படி அவங்கள இப்படி பார்த்துட்டு मैं उनको भयानक நீ அதை காண்பாய் புசிக்க மாட்டாய் மாதிரி. और तू देखेगा लेकिन तू नहीं खाएगा. நான் இப்படி அவங்கள இப்படி பார்த்துட்டு मैं उनको ऐसा देख रहा था. உடனே சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்றாங்க, संडे स्कूल टीचर बोलता है பாரு देख உன் தம்பி பாடுறத பாரு, तेरे भाई कैसा गीत गा रहे தங்கச்சி பாடுறத பாரு, तेरा बहन कैसा गीत गा நீயும் இருக்கறியே, तू भी रहता வாய்ஸ் है, எப்படிப்பட்ட வாய்ஸ் தெரியுமா? तेरा वॉइस कैसा அப்படி वॉइस. சொல்லி ஒரு வேர்ட் சொல்லி கிண்டல் பண்ண. ऐसा एक वर्ड बोल के मुझे डट्टा मारा. அந்த வேர்ட் சொல்லி எதுக்கு கிண்டல் பண்றாங்கன்னா, वो वर्ड बोल के क्यों डट्टा मारा? பாட ட்ரை பண்ணிராதேன்னு அர்த்தம் அதுக்கு. और गीत गाने के लिए तू ट्राई मत करना. நீ பாடுனா तू गीत गाएगा இப்படி இருக்கும், कैसा அதனால रहेगा. ட்ரை பண்ணிராத. इसके लिए ट्राई मत करो. அந்த ட்ரை பண்ணணும்னு இருந்தா கொஞ்சம் ஆசையும் போயிட்டு. और मैं ट्राई करना चाहिए, थोड़ा इच्छा था वो भी चला. சில கிருபை பெற்றவங்க வருவாங்க பாருங்க. किसी अनुग्रह पाए लोग आते நம்ம हैं ஜெபிக்கலாம் நினைப்போம், பக்கத்துல கொஞ்ச நேரம் வந்து உட்காருவாங்க, ஜெபிக்கணுங்கிற ஆசையே போயிடும். और प्रार्थना करना सोचो, बाजी में आगे बढ़ो, प्रार्थना की. அப்படியே சண்டே ஸ்கூல் டீச்சரால எனக்கு அந்த ஆசை அப்படியே போய். संडे स्कूल टीचर के कारण मेरा इच्छा चला गया. அப்படி இருக்கும்போது தான் +2 வர +2 में पढ़ाई कर रहा था. எங்க அண்ணனுக்கு சிங்கப்பூர்ல வேலை கிடைக்கி அவங்கள ஃப்ளைட் ஏத்தி விடுறதுக்காக ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்ல. तब बड़े भाई को सिंगापुर में नौकरी मिल रहा है, उसको फ्लाइट में भेजने के लिए भेजा रहा है. அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. भाइयों को मित्रों किसी लोग आते அப்ப அதுல ஒருத்தர் हैं. उसमें एक व्यक्ति அண்ணன்ட்ட கேக்குறாரு, मेरे भाई के पास पूछ रहे, ஆமா நீ சிங்கப்பூர் போயிட்டேன்னா அடுத்து சர்ச்சில் யார் கீபோர்டு வாசிப்பான்னு கேட்கறான். वो तुम सिंगापुर चले गया तो कौन कीबोर्ड प्ले करेगा चर्च में? தம்பி கிட்டார் வாசிக்கிறான், भाई गिटार प्ले कर रहा है கடைசி தம்பி ரிதம் வாசிக்கிறான், और रिदम प्ले कर रहा தங்கச்சி பாட்டு பாடுறான். है, बहन गीत गा रही है. இவன் அப்படின்னு என்ன காட்டினாங்க பாருங்க. ये करके ऐसा दिखाया. ஆமா, அதாவது கிளாஸ்லயே தெரியாதுங்கிறத சத்தமா சொல்லக்கூடிய டீம் நம்ம. और क्लास में मालूम नहीं है करके बोल மேடம் அப்படிமோ, मैडम ஒரு ஆன்சர் தெரியுமா? தெரியாது. मालूम नहीं है. அந்த டீம் நம்ம. वो टीम है. அதனால நமக்கு தெரியலங்கிற ஃபீலிங் இல்ல. मालूम नहीं है करके ऐसा फील नहीं है. அப்படி கேட்க ஒரு கேட்கறாரு, ஒரு கீபோர்டு कीबोर्ड नहीं, கிட்டார் नहीं, அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது ऐसा बोलते रहा. அவருடைய பக்கத்துல வந்தாரு, बाजू में आया, வந்து என் காதுல ஒரு வார்த்தை சொன்னார். कान में एक शब्द बोला. அந்த வார்த்தை தான் वो शब्द है என் லைஃபை வந்து புரட்டி போட்டவர். मेरी जिंदगी को बदल என்ன दिया. சொன்னாருன்னா, क्या बोला था? இந்த குடும்பத்துல நீ பிறந்து வேஸ்ட் அப்படின்னா. इस परिवार में तू जन्म होकर वेस्ट है. ஒருத்தங்க உடையிறதுக்கு ஒரு வருஷம்லாம் தேவை கிடையாது. ये कोई को तोड़ने के लिए कोई शब्द ஒரே जरूरत ஒரு வார்த்தை போதும். नहीं. एक शब्द काफी है. நமக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, हमारे लिए कैपेसिटी. அது வரை நம்ம எவ்வளவு நாளும் தாங்குவோம். तब तक हम कुछ भी அதை सह தாண்டி लेते हैं. ஒரு வார்த்தை
நம்மை நோக்கி வருதுன்னா நம்ம உடைஞ்சிரும். वो पार करके एक शब्द आएगा तो हम चूर चूर हो जाएंगे. அந்த வார்த்தை என்ன உடைச்சது. वो इस शब्द मुझे तोड़ फोड़ कर நேரா வீட்டுக்கு போயாச்சு. घर पर सीधा गए. எங்க வீடு கீழே மேல சர்ச். मेरा घर नीचे ऊपर சர்ச்சில் कलिसिया. படுக்கிறேன்னு சொல்லி நேரா சர்ச்சுக்கு मैं कलिसिया में लेटता हूँ करके कलिसिया எதுக்கு போறேன்னா அழுறதுக்கு போறேன். क्यों गया था? रोने के लिए. ஓன்னு அழுதேன். ओ करके रो. ஏங்கி ஏங்கி அழுதேன். आओ चिल्ला चिल्ला कर சொல்லி रोया. அழுதேன் தெரியுமா? क्या बोल कर रोया पता है? வேஸ்ட்ங்கிற வார்த்தையை கேட்கறதுக்கு ஆண்டவரே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னை எழுப்பி விட்டீங்க. ये वेस्ट करके बोलने के लिए परमेश्वर मुझे जिलाया प्रभु. நான் அப்பவே செத்திருந்தா இப்படி எல்லாம் கேட்க வேண்டி வந்திருக்காரு. मैं तभी मर जाता होता तो मैं ऐसा सुनना पड़ता था. நல்லா அழுதேன். बहुत रोया. சில நேரத்தில் ஆண்டவர் நல்ல அழ வைக்கிறாருனாலே உங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபியூச்சர் இருக்குன்னு அர்த்தம். कोई कभी प्रभु अच्छा रोने के लिए रखता है तो ये आपका फ्यूचर भविष्य है. அன்னைக்கு வேஸ்ட்னு சொல்லப்பட்டவனை தான் இன்னைக்கு கர்த்தர் டேஸ்டா மாத்தி இருக்காரு. उस दिन वेस्ट करके कहा था लेकिन आज परमेश्वर मुझे टेस्ट बना के रखा है. அதனால இந்த சாட்சி சொல்லும்போது எல்லா இடத்துலயும் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. गवाही बोलने के सब जगह ஒருத்தங்களை ஆண்டவர் உருவாக்கணும்னு நினைச்சிட்டார். परमेश्वर किसी को बनाना चाहता हो. உடைக்கிறதுக்குன்னு சிலருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து விடுவார். चूर चूर करने के लिए किसी को कॉन्ट्रैक्ट दे देगा. அந்த அப்படியே மெதுவா போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. वो आकर आसानी से डाल के चले जाएंगे. எப்படிங்க பாடாம இருக்க முடியும்? आप कैसे गीत गाए? தூக்கி எறியப்பட்ட வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசன். அதுக்கப்புறம் சர்ச்சில் கீபோர்டில் கை வைக்க வச்சேன். उसके बाद चर्च में कीबोर्ड में हाथ रखने கொஞ்சம் கொஞ்சமா கீபோர்டு வாசிக்க வச்சேன். थोड़ा थोड़ा गीत கிட்டாரும் வாசிக்க வச்சேன். गिटार प्ले करने के लिए भी. என்னுடைய 5வது வால்யூம் தான் உம் அழகான கண். मेरा 5वां वॉल्यूम है बहुत सुंदर. என்னுடைய ஃபர்ஸ்ட் 4 வால்யூமுக்கும் மியூசிக் நானே பண்ண கர்த்தர் கிருபை. फर्स्ट 4 वॉल्यूम में मैं खुद मैंने म्यूजिक किया है. ஆமென். आमेन. அழகான கண்கள் பாட்டு ரீச் ஆனதுக்கு அப்புறம் என்ன மீட்டிங் கூடும்போது अच्छा ये गीत गाने का सब मीटिंग में बुलाते என்ன हैं. எப்படி போஸ்ட்ல போடுவாங்கன்னா ऐसा पोस्टर में डालते हैं. ஜான் சாம் ஜாய்சன் पास्टर जॉन सैम जॉयसन. பிராக்கெட்ல உம் அழகான கண்கள் பாடல் ஆசிரியர் அப்படின்னு போடுவாங்க. अब ये गीत का गायक करके लिखते हैं. நீ பாடிராதேன்னு என் சண்டே ஸ்கூல் டீச்சர் என்று கெஞ்சினாங்க. तू गाना नहीं करके संडे தயவு செய்து பாடிராத. कृपया कर मत गीत गा. பாடவே தெரியாதவன பாட்டு வாத்தியாராக்குனார் பாத்தீங்களா? गाने के लिए नहीं आता है गीत का அவரை தான் உயர்த்திட்டு இருக்கிறோம். उसको हम ऊंचाई कर रहे हैं. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினால் ஆகும். किसी को भी उन्नति करने के बल के प्रभु के हाथों से होगा. ஓஹோ ஹalleluya. தூக்கி எறியப்பட்ட கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சேர்த்து கொண்ட நல்ல நேசரே தூக்கி எறியப்பட்ட என்னை சேர்த்து கொண்டவரே. அப்படியே சொல்லுங்க. ஒன்றுமில்லாத என்னை உயர்த்தி வைத்தவரே. ஒன்றுமில்லாத என்னை ஒன்று உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் முடிந்ததென்று நினைத்தனா. கரங்களை அசைத்து ஹalleluya பாடுவோம். ஹalleluya 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 ஹalleluya. தாழ்த்துகிறோம். जिनका करते हैं தொடர்ந்து கூட பேசுங்கப்பா. लगातार हमसे बातें மீட்பர் कीजिए. நாமத்தில் பிதாவே उधर यीशु मसीह के नाम से पिता. ஆமென். आमेन. உட்கார்ந்து सब கொள்வோம். बैठ जाएंगे. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது
அதிகாரம் इब्रानियों की पत्र 11वां अध्याय அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11:24. इब्रानियों 11:24 போதும். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது என்று சொல்லப்பட்டது. विश्वास से मूसा ने बड़ा होने के बाद விசுவாசத்தில் வளருகிற அனுபவம் நம்மில் காணப்பட வேண்டும். विश्वास में बढ़ोतरी होने की अनुभव रहना நம்ம चाहिए. எல்லாருக்கும் ஒரு பெயர் உண்டு, விசுவாசிகள். हम सभी को एक नाम है विश्वासियों. கிறிஸ்துவுக்கு உள்ளே வரும்போதே நாம் இந்த விசுவாச மார்க்கத்தில் இணைகிறோம். मसीह में आते समय ही विश्वास की मार्ग में हम जोड़ते हैं. விசுவாசத்தில் பெரியவனான போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. विश्वास में बड़ा होने के बाद करके விசுவாசத்தில் பெரியவன். विश्वास में बड़े व्यक्ति. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. विश्वास के बगैर प्रभु की प्रसन्न रहना असंभव बात है. விசுவாசம் இல்லாமல் विश्वास தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். विश्वास के बगैर प्रभु की प्रिय रहना असंभव बात है. அப்ப நான் எனக்குள்ள விசுவாசமே இல்லாம நான் என்ன பண்ணாலும் ஆண்டவரை பிரியப்படுத்தவே முடியாது. तब विश्वास नहीं तो मैं परमेश्वर को प्रिय नहीं कर सकता. அப்ப நாம் விசுவாசத்தினாலே ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். हम विश्वास के कारण जन्म हुए हैं. ஒரு குழந்தை பிறக்கும் போது அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். एक बच्चा जन्म होते समय उतना खुशी रहेगा. அந்த சந்தோஷம் எப்போ நஷ்டாகும் தெரியுமா? वो खुशी कभी नष्ट होगा पता है. குழந்தை வளரலன்னு சொல்லும்போது. वो बच्चा आबादी नहीं हुआ. சில பிள்ளைங்க 3 வயசுல பேசும். किसी बच्चे 3 उम्र சில में बात பிள்ளைங்க करते हैं. 4 வயசுல பேசக்கூடிய பிள்ளைங்களும் இருக்கு. किसी बच्चे 4 उम्र में बात சில करने பிள்ளைங்க वाले 8 மாசத்துல பேசிரும். किसी बच्चे 8 उम्र में ஆனா அந்த 8 மாசம் தாண்டதுக்கு அப்புறமே எல்லாரோட எதிர்பார்ப்பு என்ன? பிள்ளை இன்னும் பேசல. 8 महीना बीतने के बाद बच्चे बात नहीं करता है. ஆமென். அப்ப பாருங்க, அந்த ஒரு வளர்ச்சியை எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. सभी लोग एक आबादी को सब लोग चाहते. அதுபோல தான் நான் இத்தனை வருஷம் விசுவாசி என்று சொல்வதில் அல்ல பெருமை. निदान में इतने साल से विश्वासी बोलने में घमंड நான் नहीं है. விசுவாசத்தில் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன் என்பதை பார்க்க வேண்டும். मैं विश्वास में कितना ज्यादा बढ़ोतरी हुआ वो मगर நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை பார்த்து और सूबेदार की जो विश्वास को இயேசு அப்படி திரும்பி தமக்கு பின்பற்றுகிற எல்லாரிடத்திலும் என்ன தேடுகிறார் அப்படின்னா விசுவாசத்தை தேடுறார். यीशु फिरकर क्या देख रहा है? इनके पास विश्वास है क्या? அவர் சொல்றார், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை அப்படிங்கிறார். कहता इजराइल में इस तरह का विश्वास को मैंने नहीं देखा. அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. बात अच्छी तरह से समझ में आ தேவன் रहा है. நம்மிடத்தில் என்ன தேடுகிறார் தெரியுமா? परमेश्वर हमसे क्या ढूंढता है? விசுவாசத்தை தேடுகிறார். विश्वास को ही ढूंढता है. விசுவாசம் தேவனை கனப்படுத்தும். विश्वास परमेश्वर को आदर करता है. தேவன் விசுவாசத்தை கனப்படுத்துவார். परमेश्वर विश्वास को आदर करवाएगा. விசுவாசம் நம்மில் கிறிஸ்து கிருபையாய் உருவாக்கி இருக்கிறார். विश्वास परमेश्वर अनुग्रह से हमारे अंदर उत्पन्न இயேசுவை குறித்து வேதம் சொல்கிறது விசுவாசத்தை துவக்குகிறவர் என்று. यीशु के बारे में बाइबल कहते हैं विश्वास को शुरू करने விசுவாசத்தை முடிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. विश्वास को अंत करने वाला करके இதுக்கு நடுவுல ஒரு பாதை இருக்குது பாருங்க. इसके बीच में एक அதுதான் मार्ग है. நம்முடைய அந்த வாழ்நாள். वही हमारा जिंदगी है. இந்த வாழ்நாள்ல நாம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா விசுவாசத்துல வளரணும். इस विश्वास में हम बढ़ोतरी होना चाहिए. Just பண்ணுங்க. ஆமென். விசுவாசத்தில் வளருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். विश्वास में बढ़ोतरी होने वाला मनुष्य होना நம்ம எந்த அளவுக்கு விசுவாசத்துல வளருகிறோமோ हम कितना ज्यादा बढ़ोतरी அந்த அளவுக்கு தான் நிலைக்க முடியும். उतना हम स्तर बना सकते அந்த அளவுக்கு தான் விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். वैसा ही हमारे दौड़ को समाप्त कर सकता है. சாத்தான் எங்க கை வைப்பான் அப்படின்னா शैतान कहाँ आता है? விசுவாசத்துல தான் கை வைப்பான். विश्वास में आता है. பேதுருவினிடத்துல இயேசு சொல்லுவார், पत्रोस के बाद यीशु சீமோனே சீமோனே सीमोन सीमोन சேவல் சாத்தான் உங்களை கோதுமையை சுலகினால் புடைகிறது போல சாத்தான் உங்களை சோதிக்கும்படி பெர்மிஷன் கேட்டு शैतान तुझे परीक्षा करने के लिए तू परमिशन ले लिया है. அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவார் தெரியுமா? अगला शब्द क्या कहता है? சொல்லுவார்? क्या कहता है? நானோ मैं तो உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு तेरे विश्वास नहीं चला जाने के लिए. அப்ப சத்துருவினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா விசுவாசத்தை ஒளிச்சிரணும். शैतान का उद्देश्य क्या है? विश्वास को चला देना है. காரணம் நமக்கு தெரிஞ்சதை விட அவனுக்கு வசனம் நல்லா தெரியுது. कारण क्या कि हम जानते हैं उससे वचन को अच्छे तरह से जानते हैं. விசுவாசம் நம்மில் ஓங்கி வளர வளர वचन हमारे अंदर बढ़ते बढ़ते கம்ப்ளீட்டா கிறிஸ்ட டிபெண்ட் பண்றவங்களா கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிறவர்களாய் மாறி விடுவோம்.
हम मसीह को सहने वाला व्यक्ति बन जाएंगे। விசுவாசம் நம்மில் குறைய குறைய विश्वास हम में कम होते நாம் होते நம்மை சார்க தொடங்கிடுவோம். हम में विश्वास करने लग जाए। இதுதான் பிரச்சனை. यही समस्या। நான் என் பலத்துல நிக்கலாம் நினைச்சா मैं मेरे बल में खड़ा हो நான் सकते நினைக்கிற सोचेगा அந்த இரவிலே இயேசுவை 3 தடவை மறுதலிப்பேன். मैं उस रात में 3 बार इनकार करते हैं। ஆமென். आमीन। விசுவாசத்தில் பெரியவன், विश्वास में बड़े व्यक्ति, விசுவாசத்தில் நான் வளர்ந்திருக்கிறேன் என்பதற்கான சில அடையாளங்களை மோசேயின் வாழ்க்கையை முன்வைத்து உங்கள் மத்தியிலே சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். विश्वास में बढ़ोतरी हुआ करके किसी कार्य को आपके सामने रखकर समाप्त करना चाहता हूं। விசுவாசத்தின் நான் வளர்ந்திருக்கிறேனா இல்லையா அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். विश्वासी में बढ़ोतरी हुआ क्या नहीं, हम आज तपास करने वाले हैं। ஹalleluya. हालेलुया। இங்கே இதே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, इसी शब्द में कहा हुआ, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது विश्वास से मूसा बड़ा होने के बाद பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து फिरौन की बेटी का पुत्र कहलाने को इनकार किया। அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. पाप को अनुभव करने से प्रभु की लोगों के साथ सुख भोग को ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். एक बात को समझ लीजिए, ஒன்றை தெரிந்தெடுக்க வேண்டுமானால் एक बात को चुनना है இன்னொன்றை வெறுக்க और வேண்டும். दूसरे एक बात को नफरत करना है। ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். आमीन बोलेंगे। ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. दो ऑप्शन है, ரெண்டையும் கை நீட்டி எடுக்க முடியாது. दोनों को हाथ बढ़ाकर नहीं, ஒன்னு எடுக்கணும்னா एक को उठाना चाहिए तो இன்னொன்னு விடணும். एक को छोड़ना। பிள்ளைங்க கையில இருக்கிற ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஈஸி மெத்தட் என்ன தெரியுமா? बच्चे की हाथों से किसी बात को शब्द को किसी वस्तु को लेना है இன்னொன்னு காட்டணும். और दूसरे को दिखाना है, இல்லன்னா வாங்கவே முடியாது. नहीं तो बच्चे के हाथ से हम नहीं ले सकता। அதை விட பெஸ்டா ஒன்னு அவங்க கண்ணுக்கு காட்டணும். उससे एक बेस्ट उनके आंख में दिखाना। நான் காட்டுறது அதை விட பெஸ்ட் அப்படின்னு அந்த பிள்ளைக்கு ஃபீல் ஆகணும். मैं जो दिखाता वो उससे अच्छा करके उनको फील होना இந்த चाहिए। மோசேக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ये मूसा को कैसा फील हो रहा है? பார்வோனுடைய குமாரத்தின் மகன் இப்படி ஒரு அடையாளத்துல வாழ்வதை விட फिरौन बेटी की बेटा बोलने से அவருடையவன் என்கிற அடையாளத்துல வாழ்றது அவனுக்கு பெஸ்டா ஃபீல் ஆகுது. उनका ब्रजा बोलना उनको बेस्ट करके लगा। நான் சொல்லுகிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? मैं जो बोलता कितने लोगों को समझ में आ रहा है? ஆமென். आमीन। இங்கே நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்து பார்க்கும் போதே தெரியும், அந்த தெரு உங்க ஸ்ட்ரீட்ல வந்து ஆயிரக்கணக்கான ஜனங்க டெய்லி நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. आपकी सड़क में हजारों लोग आते जाते रहेंगे। ஆமா, நேத்தே ஒரு பிரதர் சொன்னார், பாஸ்டர் நாளைக்கெல்லாம் கூட்டத்துல நீங்க வந்து ரோட்லயே கார் ஓடாது, மேலதான் மிதக்கும்னார். कल एक व्यक्ति बोला था कल इतना भीड़ रहेगा लोगों की ஆனா ऊपर से गाड़ी இவ்வளவு ஜனங்கள் இருக்கிற போதும் சிலரை பார்த்தாலே தெரியும் இவங்க மீட்டிங் தான் வந்திருக்காங்க. हाँ, इतने लोग रहने के बाद भी हमें समझ में आएगा कि ये मीटिंग के लिए आए हैं। ஆமா, எப்படி தெரியுது அப்படின்னா வேஷத்துல தெரியுது. कैसे पता है? जो पहना हुआ कमीज से समझ में। வேஷத்துல தெரியுது, வாழ்க்கையிலும் தெரியணும். हमारे जीवन में भी समझ में आना चाहिए। ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். आमीन। இதுதான் உண்மையான வளர்ச்சி. यही सच्चाई आबादी है। இப்போ மோசே வந்து பார்வோனுடைய குமாரத்தின் மகனாகவே வளருகிறான். मूसा फिरौन बेटी की बेटा बनकर आबादी पा रहा है। மோசே மட்டும் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்கிற அந்த அந்தஸ்தை அவன் தெரிந்தெடுத்திருப்பானேண்டா, फिरौन बेटी की बेटा करके वो पंथ को लिया होता। சந்தேகமே வேண்டாம், அடுத்த பார்வோனாக வர்றது யார் அப்படின்னா மோசே தான். शक ही नहीं है दूसरा फिरौन कौन बनेगा? அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது அவன் சகல சாஸ்திரங்களையும் கற்று வல்லவனானான். इसके लिए बाइबल कहते हैं सारे शास्त्रों को सीख कर सामर्थ्य व्यक्ति बना। ஏன்னா அப்படிப்பட்ட அடுத்த பார்வோனாய் வருகிறவனுக்கு தான் எல்லாவற்றையும் சொல்லி கொடுப்பான். क्योंकि अगला फिरौन कौन बनने वाला उनको ही सब कुछ सिखाएंगे। அவன் எல்லாத்திலையும் தேறினவரா இருக்கிறான். सब में सुधरा हुआ व्यक्ति था, ஆனால் அவனுடைய இருதயம் அதன் மேல நாட்டமா இருக்கவில்லை. लेकिन उनका हृदय उसके ऊपर पसंद नहीं रखा। பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, प्यारे प्रभु के लोगों, நான் அவருடையவன் நான் அவருடையவள் என்கிற அந்த ஸ்தானத்தை அந்த அடையாளத்தை விரும்புகிறோமா? हम उनका ब्रजा करके वो चिन्ह को चाहता है இல்ல क्या? உலக பிரகாரமாய் நான் இப்படி அறியப்பட வேண்டும் என்கிற அடையாளத்தை விரும்புகிறோம். हम दुनिया की तरह के इस तरह से जानकारी होना चाहिए करके हम पसंद करते हैं। வளர்ச்சியின் அடையாளமே आबादी का चिन्ह நாம் है। தெரிந்தெடுக்கிற காரியத்தை குறித்து
எப்படிப்பட்ட தெளிவில் இருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறது. हम चुनने के कार्य में किस तरह से सफाई से रहते करके बताता நாம் எதை தெரிந்தெடுக்கிறோம்? हम किसको चुनते हैं. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பிசாசானவன் ஒரு பெரிய மேன்மையை கொண்டு வந்து கொடுக்கிறான். प्रभु यीशु मसीह के पास शैतान एक बड़ा उन्नति को लेके आके दे रहा है. பிதாவோ முட்கிரீடத்தை கொடுக்க पिता मुकुट சாத்தான் சொல்றான், அவர் பாரு நீங்க அப்பா அப்பான்னு கூப்பிடுறவரு உங்களுக்கு ஒரு முள் கிரீடத்தை தாராரு. पिता काटा की मुकुट देता, अप्पा अप्पा बुलाता है, परमेश्वर ऐसा दिया. நீங்க எனக்கு ஜஸ்ட் இப்படி இப்படி வணங்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லா மேன்மையும் தாரேன். आप जरा सा नमस्कार कर दिए तो सारा उन्नति में. இயேசு சொன்னார் அப்பாலே போ சாத்தான். यीशु कहा दूर जा शैतान. அதுதான் தெளிவு. वो ही सफाई. என் வாழ்க்கையில எதுவானாலும் சரி मेरे जीवन में जो அது தேவனிடத்திலிருந்து வந்தால் மட்டும் போதும். परमेश्वर से आया तो काफी है. வேற எந்த வழியில வந்தாலும் எனக்கு வேண்டாம் என்கிற நிலை இருக்கிறதல்லவா? और किसी मार्ग से आएगा तो मुझे नहीं चाहिए करके हृदय है ना. விசுவாச வளர்ச்சியினால் कोई विश्वास का बढ़ोती है. சோதோமின் ராஜா ஆபிரகாமை எதிர்கொண்டு வருகிறார். सोदोम की राजा अब्राहम को देखकर आ रहा है. எதிர்கொண்டு வரும்போது ஆபிரகாம் இடத்துல अनेक பொருட்களை கொண்டு வந்து கொடுக்கிறான். अब्राहम के पास आके बहुत सारा वस्तु को देता है. சோதோமின் ராஜா பார்த்துட்டு இருக்கிறான். सोदोम की राजा देख रहा है. ஆபிரகாம் இப்படி கை நீட்டி வாங்குவான். और अब्राहम ऐसा हाथ बढ़ा कर ले. ஆனா ஆபிரகாம் இப்படி கை நீட்டுவான் பார்த்துட்டு இருக்கும்போது अब्राहम ऐसा बढ़ाएगा करके सोचते. ஆபிரகாம் இப்படி கையை நீட்டிட்டான். अब्राहम ने हाथ को ऊपर किया. இப்படி கை நீட்டி பழகுறவனுக்கு अपने हाथों को ऊपर जो இப்படி கை நீட்டுற நிலைமை வர கர்த்தர் விடவே மாட்டார். ऐसे आगे बढ़ाने की परिस्थिति आएगा नहीं. இப்படி கை நீட்டி பழகுறவனுக்கு ऐसा आगे बढ़ाने ऊपर இப்படி கை நீட்டுற நிலைமை வரவே வராது. आगे बढ़ाने की परिस्थिति बिल्कुल நல்ல नहीं கையை है. தட்டி ஆமென் சொல்லுங்க. जाकर प्रभु को महिमा करेंगे. என் தகப்பனாரை குறித்து சொன்னேன் அல்லவா? मेरे पिताजी के बारे में मैं बोला था. நல்ல ஒரு குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்க. अच्छा परिवार में जन्म होकर எங்க आबादी அப்பா पाया. ஊர்ல எங்க அப்பாவும் எங்க அப்பாவுடைய அக்காவும் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். और मेरे पिताजी के गांव में पिताजी और उनके बहन फर्स्ट அந்த ग्रेजुएट. ஊர்ல ஃபர்ஸ்ட் பட்டதாரி எங்க அப்பா தான். फर्स्ट ग्रेजुएट वही है. ஆனா அந்த டைம் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. तब उस समय में प्रभु को ஏற்றுக்கொண்டதுனால எங்க அப்பா வீட்ல எல்லாரும் பகைக்க ஆரம்பிச்சாங்க. ग्रहण किया. इसके लिए पिताजी के घर में सब लोग बैर करने लगा. இந்த நேரத்துல எங்க அப்பாவுக்கு ஒரு இன்டர்வியூக்கு ஆஃபர் வருது. इस समय की इंटरव्यू का ऑफर आता है. இன்டர்வியூ லெட்டரை பார்த்து தான் திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டான். इंटरव्यू लेटर को देखते ही वापस बोलने ஏன்னா लगा. வீட்ல மூத்த பையன். क्योंकि घर पर எங்க அப்பாவுக்கு ஒரு அக்கா உண்டு, அடுத்து எங்க அப்பா தான். और पिताजी एक 6 बहन है. பிள்ளைங்க. 6 बच्चों அப்ப हैं. சரி மூத்த மகன் வேலைக்கு போனா அடுத்து குடும்பத்தை தூக்கி நிறுத்திடுவான்னு சொல்லிட்டு அவன் கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவினாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு மெதுவா பேச ஆரம்பிச்சான். पहला बेटा काम पे आएगा तो अपने घर को எங்க அப்பாவும் வேலைக்கு போறதுக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண ரெடி ஆயிட்டான். मेरे पिताजी भी काम पे चलने जाने के लिए तैयारी हो गए. இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து ஆஃபர் லெட்டர் வருது. इनकम टैक्स ऑफिस से ऑफर लेटर आ रहा है. எங்க அப்பா அந்த குறிப்பிட்ட ஊருக்கு டிராவல் பண்ணி போறாங்க. मेरे पिताजी नियुक्त किया हुआ गांव में जा रहा है. அங்க ஒரு லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்குறாங்க. वहां एक लॉज लेके ஃப்ரெஷ் ஆயிட்டு இன்டர்வியூ போகணும். फ्रेश होकर वहां इंटरव्यू जाना எங்க है. அப்பா ஃப்ரெஷ் ஆகி குளிச்சிட்டு ஷர்ட் எடுத்து போடலான்னு ஷர்ட் எடுத்து போடும்போது ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். फ्रेश होकर अपने कपड़ा को उठाकर पहनते समय प्रभु परमेश्वर बात. எங்க அப்பா ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஆனதுனால அவங்களுக்கு இந்த பைபிள் வசனம்லாம் ரொம்ப அந்த டைம் தெரியாது. उद्धार का शुरुआत था तभी इसके लिए बाइबल का वचन वगैरह कुछ पता नहीं. அதனால கர்த்தர் வந்து அசிரீரி சவுண்ட் ஒரு வாய்ஸ் கிளியரா அவங்களுக்கு கேக்குது. इसके लिए एक वाणी अच्छे तरह से सुनाई என்ன दे रहा है. வாய்ஸ்னா இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. छोटे उम्र में दास्तों को उठाना मनुष्य இப்படி ஒரு के लिए வசனம் अच्छा है. இருக்குன்னு எங்க அப்பாவுக்கு தெரியும். ऐसे एक वचन है करके இந்த पिताजी சத்தம் அவங்களை ஏதோ பண்ண ஆரம்பிச்சு. ये शब्द कुछ तो करने लगा. சரி பரவாயில்ல சொல்லி இன்டர்வியூ போலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகும்போது மீண்டும் அதே சத்தம் துணிக்கிறது. ठीक है इंटरव्यू के लिए जाएंगे करके सोचा तो वापस भी वही वाणी सुनाई. துணித்தது எங்க அப்பா டிசைட் பண்ணிட்டாங்க ஆண்டவர் ஊழியத்துக்கு கூட்டுறாரு. तो तुरंत उन्होंने समझ लिया परमेश्वर की இன்டர்வியூ बात. அட்டெண்ட் பண்ணல. इंटरव्यू अटेंड नहीं இன்கம் किया. டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து ஒரு வேலைக்கு ஆஃபர் வருதுன்னா ஒரு பெரிய விஷயம். इनकम टैक्स से ऑफिस से एक लेटर आता है तो बड़ी बात है. அதுல மட்டும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி வேலை கிடைச்சா அது அடுத்த லெவலே வேற. वो इंटरव्यू में पास होकर वो வீட்ல काम मिला. எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது எங்க அப்பா வீட்டுக்கு போறாங்க. घर पर सब लोग इंतजार कर रहे हैं तो घर पर எங்க जा रहे हैं. அப்பாவுடைய அப்பா எங்க தாத்தா கூப்பிட்டு கேக்குறாங்க, என்னப்பா இன்டர்வியூ முடிஞ்சிட்டா வேலை கிடைச்சிட்டா அப்படின்னு. पिताजी की नाना जी पूछ रहे क्या इंटरव्यू हो गया, क्या काम मिला क्या? இல்லப்பா நான் இன்டர்வியூ போகல. बहुत नहीं, मैं इंटरव्यू में नहीं गया. அப்புறம் तब நான் ஊழியத்துக்கு போறேன். मैं सेवा के लिए जाता हूँ. ஏற்கனவே இருந்த கோபத்தை பாஸ் பண்ணி வச்சுதான் பேச ஆரம்பிச்சாங்க. और पहले से ही जो गुस्सा था ज्यादा बोलने लगा. இப்போ இது சொன்னதும் முழு பகையாய் பகைக்க ஆரம்பிச்சாங்க. अभी ऐसा बोलते ही पूरा बैर करने लगे.
இதுக்கு மேல நீ வீட்ல இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில தான் வீட்டை விட்டு வெளியேறாங்க. इससे ज्यादा तू घर पर ना रह सकता करके घर से எங்க भाग அப்பா रहा है। படிச்ச அத்தனை சர்டிபிகேட்டும் வீட்ல இருக்கிறவங்க கிழித்து எரித்து விட்டார். मेरे पिताजी ने पढ़ा कि सारे सर्टिफिकेट को फाड़ कर இன்னாருடைய जला दिया। மகன் என்பதற்கான ஒரு அடையாளம் கூட இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் இல்லாம ஆகிட்டார். इनका बेटा करके बोलने के लिए एक भी चिन्ह ने सबको मिटा உடுத்த दिया। உடை யாரோ கொடுத்த ஒரு பைபிள் இதோட தான் எங்க அப்பா புறப்படும். पहना हुआ कमीज और कोई तो दिया हुआ एक बाइबल को लेकर அடுத்த வேலைக்கு என்னன்னு தெரியாது. अगला समय क्या करना पता नहीं ஆனா है। கர்த்தரை நம்பி வீட்டை விட்டு இறங்குறாங்க. लेकिन परमेश्वर की भरोसे में घर இறங்கும்போது से भाग வீட்டாரெல்லாம் மண்ணை தூக்கி எறிந்து சபிக்கிறாங்க. और मिट्टी को उठा के फेंक के सब श्राप என்ன சொல்லி करते हैं। சபித்தாங்க தெரியுமா? क्या बोल के श्राप किया நீ पता है? போய் எல்லா இடத்துலயும் சுற்றி திரிந்து கடைசில ஒண்ணு இல்லாம திருப்பி வீட்டுக்கு வருவ. तू सब जगह में घूम फिर कर आखिरी में घर पर आएगा खाली हाथ। அப்படி வரும்போது உன்னை ஒரு நாயை துரத்துறது போல துரத்துவோம் அப்படின்னு. वैसा तुम आएगा तो जैसा गुस्सा कुत्ता को भगाते वैसा கண்ணீரோடு भगाते। 19 வயதுல வீட்டை விட்டு வெளியே வரும்போது 19वां उम्र में आंसू से भाग கர்த்தர் रहे। எங்க அப்பா கிட்ட பேசுறாங்க. परमेश्वर मेरे पिताजी உன்னை के साथ நான் बात कर। திக்கற்றவராக விட மாட்டேன். मैं तुझे छोड़ा नहीं चलूंगा। கர்த்தரை நம்பி புறப்பட்டு வந்தாங்க. मैं प्रभु की भरोसा में ஒண்ணுமே இல்ல. कुछ भी नहीं। அப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. तब एक निर्णय कर, ஆண்டவரே நான் உமக்கு சேவை செய்கிறேன். मैं आपकी सेवा करता என்னுடைய हूं। ஒரு காரியத்துக்காக मेरे कार्यों की யாருக்கிட்டையும் போய் கை நீட்டி நிக்கிற நிலைமை வரவே கூடாது. किसी के पास जाके हाथ बढ़ाने की परिस्थिति பட்டினியா இருந்தாலும் இருப்பேனே தவிர मैं भूखा- யாருக்கிட்டையும் போய் கை நீட்டி मैं நிக்க மாட்டேன். भूखा रहना तो भी भूखा रहूंगा लेकिन हाथ बढ़ा கர்த்தர் அதே அந்த பிரதிஷ்டையில கடைசி ஒரு நிற்க வைத்தார். परमेश्वर उस प्रतिष्ठा में आखिरी तक खड़ा करवाए। அவங்களுக்கு தான் 5 பிள்ளைகளை கொடுத்தார். उनको 5 बच्चों को दिया। எங்க அப்பாவுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? मेरे पिताजी की शुरुआत क्या पता ஒரு Dress, है? एक कमीज, யாரோ கொடுத்த பைபிள், कोई तो दिया हुआ बाइबल। இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. इससे ज्यादा कुछ भी। அவருடைய பிள்ளைங்க 5 பிள்ளைங்க. उनकी बच्चे கர்த்தர் 5 5 பிள்ளைகளை எப்படி வச்சிருக்கிறார் தெரியுமா? 5 बच्चों को कैसा கர்த்தருக்கு रखा? மகிமைக்காக சொல்றேன். प्रभु की महिमा के लिए बोलता அண்ணன் हूँ। ஃபேமிலி சிங்கப்பூர்ல நல்லா இருக்கிறாங்க. बड़े भाई सिंगापुर में बहुत எனக்கு अच्छे। அடுத்த தம்பி ஃபேமிலி பெங்களூர்ல செட்டில் ஆகி दूसरा சூப்பரா இருக்கிறாங்க. भाई बैंगलोर में सेटल என் हुआ है। தங்கச்சி ஃபேமிலி அமெரிக்காவுல சூப்பரா இருக்கு. उनका बहन अमेरिका में अच्छा है। கடைசி தம்பி ஊழியத்துல நாங்க சேர்ந்து அவனும் ரொம்ப பிஸியா ஓடிட்டு இருக்கிறான். आखिरी भाई भी अच्छा सेवा में இதுக்கு இதை बहुत। சொல்றேன் தெரியுமா? क्यों इसको बताता? தாவீது சொல்லுகிறான், दाऊद बोलता है, இளைஞனானேன் முதிர் வயதும் உள்ளவனுமானேன், मैं छोटा था अभी वो बुढ़ेपन हो गया। ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிந்ததையும் நான் பார்க்கவே இல்லை. धर्मी छोड़ा गया और उनकी संतान चितर पितर हुआ कभी नहीं देखा। இப்படி கையை உயர்த்தி பழகுறவங்க தலைமுறை அநேகருக்கு கொடுக்கும்படிக்கு கர்த்தர் தலைமுறை உயர்த்துவார். ऐसा हाथ उठाने वालों को भीड़ भीड़ देने के लिए प्रभु रखेगा। சத்தமோ ஆமென் சொல்லுங்க பாப்போம். आवाज से आमीन। ஹalleluya. हालेलुया। தாவீதுனுடைய யாக்கோபுடைய ஆரம்ப ஜெபத்துல ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? याकूब की शुरुआत की प्रार्थना क्या पता है? ஆண்டவரே எனக்கு உண்ண உணவு தாங்க. ये प्रभु जी मुझे खाने के लिए भोजन எத்தனை பேர் दो। உணவுக்காக ஜெபம் பண்றீங்க காலையில? कितने लोग खाने के लिए ஏன் ஜெபம் प्रार्थना பண்ண करते? மாட்டோம் தெரியுமா? क्यों प्रार्थना नहीं நம்ம வீட்ல करते? இருக்கு हमारे घर पर है। இருக்கு. हमारे घर पर है। யாக்கோபு ஜெபம் பண்றாரு, எனக்கு சாப்பாடு தாங்க. याकूब प्रार्थना करे मुझे भोजन दो। ஏன் ஜெபம் பண்றாரு क्यों தெரியுமா? प्रार्थना कर रहा है? யாக்கோபுக்கு இல்ல, याकूब के पास नहीं है। எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரோன்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவாங்க? हमारे भोजन आज दे दो करके ஏன் कितने நம்ம लोग ஜெபம் प्रार्थना பண்ண करते? மாட்டாங்க? நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காங்க. क्यों प्रार्थना नहीं करते? प्रभु हमें दिया हुआ है। தானே ஜெபம் பண்ணுவாங்க. इसके पास नहीं है वही तो प्रार्थना கர்த்தர் करेगा। தெரிந்தெடுத்த யாக்கோபுக்கு அடுத்த வேளைக்கு சாப்பாடு இல்ல. प्रभु ने चुना हुआ याकूब का अगला அவருடைய समय முக்கியமான பிரேயர் பாயிண்ட்ல ஃபுட் இருக்கு. उनके प्रेयर पॉइंट में फूड है। ஆமா, இருக்கிறவங்களுக்கு அதோட வேல்யூ தெரியாது. जिसके पास है उसका मूल्य पता नहीं है। இல்லாதவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். जिसके पास नहीं है उनको ही ஆனால் मालूम அதே है। யாக்கோபுடைய தலைமுறை யோசேப்பை வச்சு ஒரு ஊரை இல்ல தேசத்தை போஷிக்கிறார் ஆண்டவர். वो याकूब की भीड़ यूसुफ के द्वारा पूरे देश को भोजन இயேசுவின் खिलाता है। நாமத்தில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். यीशु के नाम से आपको एक सुसमाचार बताता हूं। கர்த்தருக்காக நீங்க உறுதியா நின்னீங்கன்னா अब परमेश्वर के लिए स्थिर बनकर खड़ा பண்ற रहोगे। கஷ்டத்தின் பலனை உங்க தலைமுறை அனுபவிப்பார்கள். आप तकलीफ उठाते हैं उसका फल आपकी நல்ல पीढ़ी கரங்களை தட்டி अनुभव करेंगे। मैं ताली बजा। ஜீசஸ் जीसस। கொஞ்சம் எஃபெக்ட் வைங்க. Thank you Jesus. थैंक यू जीसस। ஆமென். आमीन। மோசே இதுல தான் உறுதியா இருக்கிறான். मूसा इस बात में स्थिर बनकर लगा। பார்வோனுடைய குமாரத்தின் மகன்
அப்படிங்கிற அடையாளத்துல அறியப்படணும்னா फिरौन बेटी की बेटा करके समझना चाहिए எந்த அடையாளம் எனக்கு அடிபடும் தெரியுமா? कौन सा चिन्ह मेरे पास आएगा தேவனுடையவன் என்கிற அடையாளம் அடிபடும். परमेश्वर का जो चिन्ह நான் मेरे से हट जाएगा கர்த்தரை மறுதலித்து எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் வேண்டாம். मैं परमेश्वर का इनकार करके कोई भी आशीष मुझे नहीं பேதுரு चाहिए 3 முறை இயேசுவை மறுதலித்தான் அல்லவா? पत्रस 3 बार प्रभु यीशु को इनकार किया அதில் ஒரு முறை மறுதலித்தது எதுக்கு தெரியுமா? एक बार किसके लिए इनकार किया पता है கொஞ்ச நேரம் கிடைக்கக்கூடிய குளிருக்காக, அனலுக்காக. थोड़े देर मिलने वाला गरम के लिए அந்த குளிர் இடத்துல वो ठंडी होने की ஜனங்கள்லாம் தீயை மூட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. लोग सब अंगार को जला के बैठे அனலுக்காக. अंगार के लिए பேதுருக்கும் குளிருது, पत्रस को ठंडी लग रहा है பேதுருக்கு கொஞ்சம் அனல் வேணும். पत्रस को थोड़ा गर्मी चाहिए அதுல உட்கார போனா நீயும் அவரோடு இருந்தவர்களில் ஒருவன் தானே. उसमें बैठने के लिए जा रहा है तो बोल रहा है तुम भी उनके साथ रहा. பேதுரு ஆமான்னு சொன்னா அந்த அனல் கிடைக்காது, पत्रस हाय बोला हाँ बोला तो இல்லன்னு சொன்னா அது கிடைக்கும். ना बोलेगा तो वो गर्म मिलेगा. பேதுரு தெரியவே தெரியாது, पत्रस को बोल दिया कि मैं नहीं जानता हूं. அனல் அவனுக்கு கிடைக்கும். थोड़ा सा गर्मी उनको இப்படி मिला, கொஞ்சம் நன்மைக்காக, थोड़ा भलाई, கொஞ்ச நேரம் கிடைக்கிற சில சந்தோஷத்துக்கு, थोड़ा समय मिलने वाला कुछ, சில பெயர்ப்புகளுக்காக, किसी प्रशंसा के लिए, சில ஏதோ ஆதாயத்துக்காக किसी थोड़ा सा लाभ के लिए கிறிஸ்துவை மறுதலிக்கிற ஒரு நிலைமை வரும்னா मसीह को इनकार करने की परिस्थिति எனக்கு அது आएगी. வேண்டான்னு சொல்லி அதை வெறுக்கிறான் தெரியுமா? मुझे नहीं चाहिए करके அவன் தான் नफरत करते விசுவாசத்தில் பெரியவன். हैं. वही विश्वास में बड़े हैं. शाबाला बादुल्ला. ஹalleluya, हालेलुया. ஆமென். आमीन. ஒரு பொல்லாத உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். एक बुराई दुनिया में जी रहे हैं. ஆமென். ஆமென். உலகம் உங்களை பகைத்ததனால் दुनिया அது உங்களை பகைக்கும் முன்னே என்னை பகைத்தது. दुनिया आपको बैर करता है तो आपको बैर करने के लिए मुझको बैर किया है. தேவ பிள்ளைகளே, प्रभु के बच्चों, வாலிப பிள்ளைகளே, जवान बहनों, நீங்க ஸ்கூல் போறீங்க, காலேஜ் போறீங்க, ஆபீஸ் போறீங்க, आप पाठशाला में जाते हैं, कॉलेज में जाते हैं, ऑफिस में जाते हैं. சில காரியத்துல உங்களை ஈடுபட ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. किसी बातों में आप इंटरव्यू होने के लिए आपको जबरदस्ती करेंगे. நீங்க அதுல இன்வால்வ் ஆகலைன்னா அவங்க உங்களை வெறுப்பாங்க. आप उसमें इन्वॉल्व नहीं होंगे तो आपको नफरत करोगे. ஆனா அதுல நீங்க இன்வால்வ் ஆகணும்னா நீங்க அவரை வெறுக்கணும். उसमें इन्वॉल्व होना है तो उनको आप नफरत करना இந்த पड़ेगा. நிலையில உயர்த்தி வைத்தது கர்த்தர் அல்ல. इतना ऊंचाई प्रभु ने किया है ना. சில நிமிடம் கிடைக்கிற சந்தோஷத்துக்காக, ஆதாயத்துக்காக, சிலர் மத்தியிலே கிடைக்கிற ஒரு பெயர் புகழுக்காக தேவனுடையவள் என்கிற அடையாளத்தை விட்டு கிறிஸ்துவை மறுதலிக்கிற ஒரு வாழ்க்கை வேண்டாம். किसी मिनट लाभ के लिए, किसी के सामने मिलन नाम के लिए यीशु को नफरत करने के अनुभव नहीं चाहिए. அந்த இடத்துல மட்டும் மறுதலிக்காம நின்னு பாருங்க. तो उस जगह पर नफरत किए हुए खड़े रहकर அதுதான் देखो. பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். वही फिलदेल्फिया कलीसिया को प्रभु உனக்கு कहता है கொஞ்சம் பலன் இருந்தும் तुझे थोड़ा सा बल நீ था, என் நாமத்தை மறுதலியாதபடியா तू मेरे नाम को இதோ नफरत திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், खुले द्वार को तेरे सामने रखा हूं, ஒருவனும் அதை உனக்கு பூட்ட மாட்டான். कोई भी बंद नहीं करेगा. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. आवाज से आमीन बोलो. ஆரோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை அவன் வெறுத்தான் பாருங்க. फिरौन बेटे की बेटा बोलने के उन्होंने इनकार किया. देखो மோசே போற இடத்துல எல்லாம் டோர் ஓபன் ஆயிட்டே இருக்கும், मूसा जिधर गया उनको द्वार खुल गए, ஓபன் ஆயிட்டே இருக்கும், उनका द्वार खुल गया, எதுவுமே முடக்கல, कोई बंद नहीं किया, திறந்த வாசலை வைத்திருக்கிறார். खुले द्वार को रखा हुआ है. தெரிந்தெடுக்கிற காரியத்துல தெளிவு. चुना हुआ कार्यों में एक सफाई. இரண்டாவது, दूसरा விசுவாச வளர்ச்சியினுடைய அடுத்த அடையாளம் என்ன தெரியும்? विश्वास की आबादी में अगला कार्य क्या நாம் है? வெளிப்படுத்துகிற காரியத்துல தெளிவு இருக்கணும். हम बताने के कार्य में बहुत सफाई से रहते அதாவது हैं. நம்முடைய காரியத்தை हमारे कार्य को யார்கிட்ட சொல்றோங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும். किसके पास बोलता करके सफाई रहना चाहिए. 40 வருஷம் மோசே எகிப்திலே வளர்கிறான், அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்திலே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். 40 साल मिस्र देश में आबादी हो रहा है, अगला 40 साल जंगल में आबादी हो. இப்பொழுது முட்செடியில் எழுந்தருளி கர்த்தர் அவனுக்கு தரிசனமாக. अभी वो कांटे की पौधों से परमेश्वर दर्शन हो रहा है. ஆண்டவர் ஆரம்பத்துல மோசே முடியாதுன்னா அதுக்கப்புறம் போறதுக்கு ரெடி ஆயிட்டார். मूसा शुरुआत में ना बोला, आखिरी में जाने के लिए तैयार हो गया. டீடைலா அவனுக்கு அவருடைய திட்டத்தை சொல்றார். परमेश्वर सफाई रीति से सब कुछ उनकी योजना को மோசேக்குள்ள தேவனுடைய திட்டம் தெளிவா இருக்கு. मूसा के अंदर उनकी योजना ठीक से रहती है. மோசே
மோசே இந்த மேட்டரை மாமா கிட்ட கன்வே பண்ணணும். ये मूसा इस मैटर को मामा எத்ரோ கிட்ட சொல்லணும். यत्रो के पास बोलना है। எத்ரோ யாரு? यत्रो कौन है? எத்ரோக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே கிடையாது. यत्रो का और प्रभु को कोई அவன் संबंध வேறொரு தெய்வத்தை வணங்கி வழிபடுகிறான். और दूसरे कोई देवता को नमस्कार करता है। மாமா கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போனோம். लेकिन अपने मामा के पास जाके மாமா வீட்டுல தான் 40 வருஷம் வளர்ந்துட்டு இருக்க வாழ்றான். आओ 40 साल उधर ही आबादी हो रहा है। மாமா கிட்ட போய் வந்து மேட்டர் சொல்றான் பாருங்க. और मामा के पास जाके वो बोलता எப்படி है। சொல்றான்னா, कैसा बोल रहा है? யாத்திராகமம் 4:18 பாருங்கள். निर्गमन की पुस्तक 4:18 को देखिए। நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரரிடத்துக்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படிக்கு புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான். இங்க போய் சொல்லல, यहाँ जाके बोला नहीं கர்த்தர் என்னை இரட்சகனாய் அனுப்ப போறார். परमेश्वर मुझे उद्धारक करके भेजने वाला है। மாமா பார்த்திருப்பார். और सास ने देखा होगा, வயசாச்சுன்னா இந்த பிரச்சனை எல்லாம் உண்டு மோசே. और ससुर ने देखा होगा ये सब समस्या। 40 வயசுல ஓடி வந்தவன் 40 साल में ही दौड़ के आया। இப்ப 80 வயசுல போய் ஜெயிக்க போறியா? ஃபைட் பண்ண போறியா? अभी 80 साल में जाकर तू फाइट करने வேதம் वाला है। சொல்லுகிறது முத்துக்களை பன்றிகள் முன் போடாதிருங்கள் என்று. शास्त्र कहता है मोतियों को स्वर्ग के सामने मत डालिए। அதன் அர்த்தம் என்னன்னா, उसका मतलब क्या है? அதோட வேல்யூ தெரியாதவங்கள்ட்ட போய் எதுவுமே சொல்லக்கூடாது. उसका मूल्य क्या पता नहीं, उनके सामने कुछ बोलना नहीं। மாமனாருக்கும் இந்த ஆபிரகாமுக்கோடு பண்ணின உடன்படிக்கை இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ये सब जो वाचा बांधा कुछ भी पता नहीं है। ஆமென். आमीन। இப்ப அவர்கிட்ட போய் இப்படி முச்சடி எழும்பிச்சு அதுல வந்து கர்த்தரனை தரிசனமானார் அப்படி இப்படி பேசிட்டு இருந்தா, अभी काटे के पौधे में अंगार जला, प्रभु दर्शन, वो सब बातें சிப்பராள் இங்க வா, सिपरोल यहाँ, உன் புருஷனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, உள்ள கூட்டிட்டு போ. तेरे पति को क्या हुआ पता नहीं, बाहर बुला के लेके जा। அந்த இடத்துல சிம்பிளா முடிச்சிட்டார். वो जगह पर आसानी से எல்லாரும் समाप्त कर உயிரோடு दिया। இருக்கிறாங்களான்னு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னா, सब जिंदा है क्या देखने के लिए இதே जाता हूं। மோசே यही मूसा ஆரோனை சந்திக்கிறார் பாருங்க. आरोन को मुलाकात, அதே 4:28 வாசியுங்கள். वही 4:28 को पढ़ेंगे। சகல வார்த்தைகளையும் சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க हाथों को பார்க்கலாம். उठाकर आमीन बोलेंगे। ரெண்டு பேர்ட்ட விஷயத்தை சொல்றான். दोनों के दो जन के बाद ஒரு विषय को ஆள்கிட்ட நார்மலா சொல்றான், एक बात को नॉर्मल बताता है, இன்னொரு ஆள்கிட்ட டீடைலா. दूसरे व्यक्ति के पास डिटेल बता रहा है। விசுவாசத்துல வளர்ந்தவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? विश्वास में बढ़ोतरी हुआ उनका எல்லாத்தையும் போய் கொட்டிட்டு இருக்க மாட்டாங்க. सबको सबके पास जाके नहीं बताएंगे। நல்ல கவனிக்கணும் இந்த விஷயத்தை. अच्छा ध्यान देना इस विषय में, புரியும்படி சொல்றேன். आपको समझने जैसा बोलता हूँ। இந்த செய்தியில ஒரு வார்த்தை டச் பண்றேன். और कल सुना हुआ संदेश में एक शब्द को वापस बोलता हूँ। ஆண்டவர் வந்து 17 வயசுல யோசேப்புக்கு ஒரு gift கொடுக்கிறார். परमेश्वर 17 उम्र में यूसुफ को अच्छा அந்த गिफ्ट gift देता है। என்ன அப்படின்னா சொப்பனம் காட்டுற gift. उसका वरदान क्या है? सपना को देखने वाला। ஆனா சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ற gift அப்ப கொடுக்கல. लेकिन सपना का व्याख्यान करने की अनुमति नहीं, उसका व्याख्यान 28 नहीं வயசுல मिला। தான் கொடுத்தார். वो 28 साल में मिला। ஃபர்ஸ்டே கொடுத்திருந்தா पहले ही दिया होता तो யோசேப்புக்கு ஒண்ணுமே உள்ள வைக்க தெரியாது. ओ यूसुफ को कुछ भी अंदर रखने नहीं आता है। எல்லாத்தையுமே சகோதரர்கள்ட்ட சொல்லிடுவான். सबको भाइयों के पास ஒரு जाके बोल முதல் देता है। சொப்பனத்தை சொன்னான். पहला सपना को बोला था। சகோதரர்கள்லாம் அதனால அவன்கிட்ட பேசவே இல்லையா? इसके लिए भाइयों सब அப்பவே बातें, தெரிய வேண்டாமா அடுத்த சொப்பனம் சொல்லக்கூடாது. तब वो नहीं जानना है क्या वापस இது नहीं बोल। எரியிற தீயில எண்ணெய் ஊத்துறது போல. जो जल रहा है उसमें तेल डालते जाए। அடுத்த சொப்பனத்தையும் போய் சொல்றான். अगला सपना को भी जाके बोलता है। யோசேப்புக்கு மட்டும் அப்பவே சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ற gift இருக்குன்னு வைங்களேன். यूसुफ को सपना का व्याख्यान करने की गिफ्ट रहता था। யோசேப்பு சொல்லிருப்பான், यूसुफ बोला होता அண்ணா था, நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். भाई मैंने के सपना நீங்க எல்லாம் சாப்பாடுக்கு என் கால்ல வந்து விழுறது போல ஒரு சொப்பனம் பார்த்தேன். आप सब भोजन के लिए मेरे चरणों में आके गिरा அவன் जैसा அந்த देखा। குழியிலேயே மூடி இருப்பாங்க. उसको वो गड्ढा में डाल के बंद कर देता था। யார்கிட்ட எதை எப்படி எப்போ வெளிப்படுத்தணுங்கிற ஒரு தெளிவு தேவ பிள்ளைக்கு தேவை. किसको कब क्या बोलना करके एक सफाई होना चाहिए। இன்னைக்கு अनेक காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தாமதமாகிறதுக்கும் தடைபட்டு நிற்பதுக்கும் காரணத்துல ஒன்று எல்லாத்தையும் எல்லார்ட்டையும் போய் ஓபன் பண்ணது. आज कई कार्य देरी हो रहा है, रुकावट हो रहा है, उसका कारण सबको நெகேமியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. नेगेमिया के बारे में बताया हुआ है। நெகேமியா ஆண்டவர் சமூகத்துல அலங்கம் இடிக்கப்பட்டதை நினைச்சு ஓன்னு அழுவார். नेगेमिया प्रभु की सम के मगल அப்பொழுது அலங்கத்தை கட்டுவதற்கான காரியத்தை கர்த்தர் அவனுடைய இருதயத்துல வைக்கிறார். मगल को बांधकाम करने की कार्य को हृदय ராஜா கிட்ட பேசுறாரு. राजा के पास அலங்கத்தை பத்தி ஓபனே பண்ணல, मगल के बारे में யார்ட்டையுமே ஓபன் பண்ணல. किसी के पास நெகேமியா 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது. नेगेमिया 2:12
12 में நான் बताया சில गया है, மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். मैं किसी मनुष्य के पास जाकर बोला था. அடுத்த வார்த்தை கவனிங்க. अगला शब्द को ध्यान दीजिए. ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. जेरूसलम के लिए जो करना मेरे मन में जो रखा किसी को नहीं बताया. அதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை இருக்கு. நான் ஏறி போன மிருகமே அல்லாமல் मैं चढ़कर गया हुआ जानवर के अलावा வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. और कोई जानवर भी मेरे साथ नहीं रहा. அதாவது என்ன சொல்றாருன்னா, क्या बोलने आ रहा है? மிருகத்துக்கிட்ட கூட சொல்லிரு, जानवर के पास भी बताया नहीं है. மனுஷன்ட்ட मनुष्य का சொல்லிராத, बोलना नहीं. நான் ஏறி போன மிருகமே அல்லாமல். मैं चढ़कर गया हुआ पशु के अलावा. எல்லாம் பார்த்து ஓகே பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான ஆட்களை கூப்பிட்டு மேட்டரை சொல்றேன். सबको देखकर मंजूर होने के बाद उस कार्य को बताता है. அப்பொழுது இந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார். तब इस अच्छे कामों के लिए अपने हाथ को मजबूत करवाया. எலிசபெத் பாருங்க, एलिजाबेथ को देखो. எலிசபெத் एलिजाबेथ முதிர் வயதிலே கன்சீவ் ஆறா. और बूढ़े उम्र में कंसीव हुआ. ஆமென். आमीन. கன்சீவ் ஆனது எலிசபெத் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? कंसीव होते एलिजाबेथ ने क्या किया पता है? வீட்டு கதவு ஜன்னல் அடைச்சிட்டு உள்ளே இருக்கா. घर का खिड़की दरवाजा बंद करके अंदर. எத்தனை மாசம் தெரியுமா? कितना महीना पता है? கரெக்டா அடிக்கிறேன், 6 மாசம். 6 महीना. 6 மாசம் யாருக்கும் தம்மை காட்டவே இல்லை. 6 महीना किसी को बताया ही. ஏன்னா நம்ம ஊர் மக்களுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, क्योंकि अपने गांव की विशेषता क्या है? கல்யாணம் ஆகி அடுத்த நாளே கேட்க ஆரம்பிப்பாங்க, விசேஷம் உண்டா? शादी के अगला दिन में पूछने शुरू करेगा. ஆமா சிஸ்டர், இன்னைக்கு வீட்டுல சிக்கன் பிரியாணி. हाँ, घर पर चिकन बिरयानी है. அவ்வளவுதான். हाँ, काफी है. குழந்தை இல்லைன்னா बच्चा नहीं है உங்களுக்கு இன்னும் இல்லையா? आपको नहीं, உங்களுக்கு இன்னும் இல்லையா? और भी नहीं है. கேட்டுட்டே இருப்பாங்க. ऐसा पूछते ही रहेंगे. இப்போ எலிசபெத் இதே மாதிரி தான் எல்லாரும் கேட்டிருப்பாங்க. ऐसा एलिजाबेथ के पास ऐसा पूछता होगा. ஏன்னா இவங்க தேவனுக்கு பயந்தவங்க, क्योंकि ये प्रभु को நல்லா डर worship मानने பண்றவங்க. अच्छा worship करने பார்க்கும் वाला போதெல்லாம் है. ச்சே, நீங்க ஜெபம் பண்ணி எத்தனையோ பேருக்கு பிள்ளை, உங்களுக்கு இருந்தா நல்லா இருந்திருக்கும். आप प्रार्थना करके कितने लोग को இப்படி बच्चा சொல்லிட்டே आपको रहता இருப்பாங்க. तो अच्छा होता था. இப்போ இவங்க கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் अब ये कंसीव होने இந்த के ஜனங்க बाद என்ன சொல்லுவாங்கன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ये लोग क्या बोलेंगे सब अच्छे जानते. என்ன சொல்லுவாங்க? क्या बोलेंगे? இந்த வயசு காலத்துல இது உங்களுக்கு தேவையா? ये उम्र में आपको ये जरूरत है. எதுக்கு இந்த வம்பு? क्यों ये तकलीफ? கதவு ஜன்னல் அடைச்சிட்டு உள்ளே இருக்கிறாங்க. दरवाजा खिड़की बंद करके अंदर ही रहते. யாருக்கும் தம்மை வெளிப்படுத்தவே இல்லை. किसी को अपने को प्रकाशित नहीं ஆனா ஒரு करवाया. அம்மா வெளியே வந்து பிரைஸ் லார்ட் அப்படினாங்க பாருங்க. एक बहन भाग कर प्रेज द लॉर्ड बोला. யார் தெரியுமா? कौन पता है? மரியாள். मरियम. ஒரு தரிசனம் உள்ளவர்களுக்கு தான் இன்னொரு தரிசனம் உள்ளவர்களை அடையாளம் காண முடியும். एक दर्शन पाया व्यक्ति को ही दूसरे दर्शन पाया व्यक्ति को पता कर सकता है. ரெண்டு பேருமே விஷனை சுமக்கிறவங்க. दोनों दर्शन को उठाने वाले लोग हैं. விஷனை சுமக்கிற ரெண்டு பேர் சேர்ந்து உட்கார்ந்தாங்கன்னா அங்க ஹோலி ஸ்பிரிட் இறங்குவா. दर्शन को उठाने वाला दो व्यक्ति रहेगा तो वहां पवित्र आत्मा उतरेगा. அதுவரை எத்தனையோ பேர் வந்து வீட்டு கதவை தட்டி இருப்பாங்க. कई लोग आके दरवाजे को கதவை திறங்க, बहन दरवाजा खोलो. ஆளே இல்லாதது போல இருந்துட்டாங்க. और कोई नहीं है जैसा रह गया. சிலர் இருந்தாங்கல்ல, கோவிடுக்கு டெஸ்ட் பண்ண வராங்கன்னா வெளியே பூட்டு போட்டு உள்ள வந்து உட்கார்ந்தது போல. और कोविड टेस्ट करने का तो बाहर ताला मारकर अंदर रह जाते. அக்கா கதவு திறங்கக்கா, बहन दरवाजा खोल दीजिए. சிலர் வந்து விஷ் பண்ணா இருக்கிற ஆவி போகும். कोई आके विश करेगा तो जो रहता हुआ आत्मा चला மரியாள் வராங்க பாருங்க. लेकिन मरियम आ रही है. வந்து காத்திருப்பு கூட்டலாங்க நடத்தல. वो इंतजार की प्रार्थना वगैरह नहीं மரியாள் चलाई. வாழ்த்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. मरियम उनको स्वागत दी करके பிரைஸ் தி லார்ட் சொன்னாங்க. प्रेज द लॉर्ड. ஆவியானவர் இறங்கிட்டார். आत्मा जी उतर गया. ஒரு தேவ பிள்ளைங்க ரெண்டு பேர் மனப்பூர்வமா வாழ்த்துறதுல ஹோலி ஸ்பிரிட் இறங்குவார். एक प्रभु के बच्चे दो दिन बधाई देते हैं तो पवित्र आत्मा மரியாள் வாழ்த்தினதும் எலிசபெத் வயிற்றில் இருந்த பிள்ளை பரிசுத்த ஆவியில் அப்படி துள்ளது. मरियम ने सब स्वागत दी तभी पवित्र आत्मा से बच्चा उड़ रहा है. 6 மாசம் திறக்காத கதவு ஓபன் ஆகுது. 6 महीना नहीं खुला हुआ द्वार खुल गया. எஸ். यस. விசுவாச வளர்ச்சியின் அடையாளம் என்ன தெரியும்? विश्वास की बढ़ोतरी की चिन्ह क्या पता है? யார்ட்ட எதை சொல்றோங்கிறதுல தெளிவா இருக்கணும். किसको क्या बोलता करके उसमें सफाई रखना चाहिए. ஆமென். பவுல் சொல்லுகிறார், पौलुस कहता है கலாத்தியர் 2:1 गलातियन 2:1 में. கலாத்தியர் 2:1 गलातियन 2:1. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். 14 வருடம் சென்ற பின்பு, அதாவது கிறிஸ்து அவனுக்கு அவனுடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறார். मसीह उनके कार्य को அத வந்து இன்னொரு ஆள்கிட்ட சொல்றதுக்கே 14 வருஷம் வெயிட் பண்ணி இருக்கான். उसको दूसरी बात बोलने के लिए 14 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட எருசலேமுக்கு போனேன். 2வது வசனம் கொஞ்சம் ஹைஸ் கொடுங்க.
தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதியினிடத்தில் ஆ, ஆ, நான் தேவ அறிவிப்பினாலே போய் நான் ஓடுகிறதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கைக்குள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். இது ரொம்ப முக்கியம். बहुत मुख्य है. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனம் தருவார்னா நாளைக்கு யூடியூப்ல உட்கார்ந்து நான் ஒரு விஷன் பார்த்தேன். आज परमेश्वर दर्शन दिया तो कल यूट्यूब में बैठ के मैंने एक दर्शन देखा. யார்கிட்ட எதை போடணுங்கிறதுல ரொம்ப தெளிவு தேவை. किसको क्या बोलना है बहुत सफाई. 40 வயசுல இந்த தெளிவு இல்லாததுனால தான் கையில கிடைக்கிறவன் எல்லாம் போட்டு அடி. 40 उम्र में ये सफाई नहीं था, इसके लिए जो मिलता நிக்க முடியாம போச்சு பாத்தீங்களா? रुकने खड़ा नहीं. மோசேக்கு நிக்க முடியாம போச்சு இல்ல. मूसा ने नहीं खड़ा हो पाया, पता है. அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்ததும் மோசே நினைச்சிட்டாரு இத வச்சு நம்ம கையால தான் இனி அப்படி சொல்லிட்டு அவர் அவசரப்பட்டு ஒவ்வொரு முடிவு எடுக்க மோசேக்கு அந்த இடத்துல நிக்கவே முடியல. उन्होंने गाय कर उन्होंने कार्य को शुरू कर दिया. அந்த மோசே செய்த செயல்னால 400 வருஷத்துல நடக்க வேண்டியது எக்ஸ்ட்ரா 30 இயர்ஸ் ஆகுது. ओ मूसा ऐसा काम किया, इसके लिए 40 दिन में होने वाला काम 40 கர்த்தர் கொடுத்த கணக்கு 400. प्रभु ने दिया हुआ हिसाब 400. ஆனா இஸ்ரவேலர்கள் வெளியே வந்தது 430 வருஷம் लेकिन கழிச்சு. इस्राएल लोग भाग रहा है 430. இந்த எக்ஸ்ட்ரா 30 வருஷத்துக்கு காரணம் என்ன? ये 30 एक्स्ट्रा साल के लिए कारण क्या है? ஆரம்பத்துல மோசே தனக்கு தேவன் கொடுத்த திட்டத்தை எல்லாத்தையும் ஓபன் பண்ணான். और शुरुआत में परमेश्वर दिया योजना को सबको बताने लगा. பார்வோன் அவனை கொலை செய்ய வகை தேடினான். फिरौन उसको खूनी करने के लिए मौका देख रहा था. ஓடிட்டார் எகிப்தை விட்டு. ओ भाग गया. எகிப்தை விட்டு ஓடினவனை திருப்பி எவ்வளவு கஷ்டப்பட்டு கர்த்தர் கொண்டு வந்தார் தெரியுமா? मिस्र से भाग गया वो मूसा को कैसा लेके आया पता है? ஹalleluya. हालेलुया. மோசே திரும்ப வரணும்னா மோசேயை கொலை செய்ய நினைச்சவங்க எல்லாரும் சாகணும். मूसा को वापस लाना चाहिए तो मूसा को खूनी करने அவங்க எல்லாரும் சாகிறதுக்கு இவ்வளவு டைம் ஆச்சு. सब लोग मरने के लिए इतना साल எல்லாம் हुआ. எடுத்து வாசிக்க டைம் இல்ல. सबको लेके पढ़ने के அப்ப लिए 400 வருஷத்துல நடக்க வேண்டியது எக்ஸ்ட்ரா 30 வருஷம் டிலே ஆறதுக்கு ரீசன் என்ன? 400 साल में होने के काम और एक्स्ट्रा தனக்கு தேவன் கொடுத்த திட்டத்தை எல்லாத்தையும் ஓபன் பண்ணான். हमें दिया हुआ योजना को सबको बताया. ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணதே எகிப்தியன்ட்ட. और पहला एब्रोन मिस्र देश वाला அடுத்து இஸ்ரவேல் யாரும் அதை அக்செப்ட் பண்ணல. और इस्राएल को बताया कोई ஒன்னேல எங்களுக்கு தலைவனா வச்சது யாருன்னு கேட்டாங்க. हमें तुझे प्रदान करके किसने रखा? கேள்விக்கு முன்னாடி நிக்க முடியல. सवाल के सामने नहीं खड़ा. எல்லாரும் ஓடிட்டாங்க. सब लोग भाग गया. இப்பொழுது மோசே ஒரு காரியத்துல தெளிவா இருக்கிறான். लेकिन मूसा एक कार्य में सफाई से ஏற்கனவே பண்ண தப்பை நீ பண்ண கூடாது. पहले किया हुआ गलती को वापस எத்ரோட்ட சொல்றான் அவங்க எல்லாம் உயிரோட இருக்கறாங்களான்னு பார்த்துட்டு வாரேன். यत्रो के पास कहता है सब लोग जिंदा है. ஆனா தரிசனம் உள்ள ஆரோன்ட்ட சொல்றான். दर्शन पाया हुआ आरोन எல்லாத்தையும் விவரித்து காண்பிக்கிறான். सबको सफाई से बता. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. हाथ को उठाकर आमीन. சாஸ்திரிகள் இந்த மேட்டரை ஏரோதின் அரண்மனையில ஓபன் பண்ணதுனால அந்த ஊரே அழுதுச்சு பாத்தீங்க. और शास्त्रियों ने हेरोद के पास बताया पूरी गांव ही नाश हो गया. देखो யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு உள்ள வந்தான். यहूदी की राजा कहां जन्म हुआ है? வா 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 आ जाओ आ जाओ आ जाओ. சொல்லுங்க என்ன மேட்டர்? बोलो क्या कार्य है? அப்பதான் எல்லாம் பைபிளை तब सब लोग बाइबल को அந்த ஊரே அழுதுச்சு பாத்தீங்க. पूरी गांव रो रहा था. पता है இவங்க தேடல் சரியான தேடல். इनका जो ढूंढना अच्छी है. பக்கத்துல வந்து மேட்டரை குழப்பிட்டியே. बाजी में आने के बाद अपने गड़बड़ कर दिया है. வளர்ச்சி என்பது विश्वास की आबादी जो कहते हैं. आमीन. தேவ சமூகத்துல प्रभु के सम्मुख में சங்கீதக்காரன் சொல்லுகிறான், भजन संगीता कहता है பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். दूध पिलाने बुला जैसा मेरे प्राणों को मैंने दबा कर रखा. பால் மறந்த குழந்தையை போல அடக்கி அமர பண்ணினேன். दूध पीने का भूल गया बच्चे के दुर्लियों. थोड़ा வெயிட் பண்ணு, रुक जाओ, வெயிட் பண்ணு. रुक जाओ. வேளை வரும், समय आएगा, வேளை வரும், समय आएगा. ஆண்டவரே 14 வருஷம் ஆச்சு ஒருத்தருக்கு மேட்டர் ஓபன் பண்றதுக்கு. 14 साल हुआ एक कार्य को बताने के लिए. தேவ பிள்ளைகள் இதுல தெளிவா இருக்கணும். प्रभु के बच्चे इसमें நேரம் போகிறதுனால இன்னொரு 3 காரியத்தை வேகமா சொல்லி ஜெபிக்கிறேன். समय बीत रहा है जल्दी से 3 कार्य को. तीसरा, யாரோடு யுத்தம் பண்ணுகிறோம் என்பதுல தெளிவு இருக்கணும். किसके साथ लड़ाई कर रहे हैं उसमें सफाई से रखना. 40வது வயதிலே மோசே மனிதனை அடித்தான். 40 उम्र में मूसा मनुष्य को मारा. ஒரு எகிப்தியன் ஆளோட்டி அடிச்சான் பாருங்க. एक मिस्रों को मारा. देखा மோசேக்கு நிக்க முடியல. मूसा नहीं खड़ा हो पाया. எபேசியர் 6 சொல்லப்பட்டிருக்கிறது, एफेसियों 6वां अध्याय में कहा நமக்கு யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் கிடையாது. हमारी लड़ाई शरीर में और लघु में மாம்சீகமா ஒருத்தங்களை பகைக்கிறோம் சண்டை போடுறோம்னாலே
நம்ம இன்னும் வளரவில்லை. हम शारीरिक में किसी से झगड़ा करते हैं तो हम நமக்கு யுத்தம் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனையோடு. हमारे लड़ाई आकाश में रहने वाला दुष्ट आत्मा के साथ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். आमेन बोलिए. ஆமென். 40 வயசுல மோசே அடிச்சது ஆளோட்டிய. 40 उम्र में किसको मारा? मिस्रों को. மாம்சிகமா ஃபைட் பண்றான். शारीरिक में लड़ाई कर रहा है. மாம்சிகமா சண்டை போடுறான். शारीरिक में लड़ाई कर रहा है. மாம்சிகமா நம்ம சண்டை போடுறோம்னா நம்ம விசுவாசத்துல இருக்கிறோம், ஆனா குழந்தையா இருக்கிறோம், வளரல. लेकिन शारीरिक में हम लड़ाई कर रहे तो हम विश्वासी है लेकिन बालक बच्चा கொரிந்து है. சபையை பொறுத்த வரைக்கும் யாதொரு வரத்துக்கும் ஒரு குறைவு கிடையாது. कोरिंथु कलीसिया में कोई वरदान के लिए ஆனா कमी கொரிந்து नहीं है. சபையை ஒரு வளர்ச்சி நிலையில பவுலால பார்க்க முடியல. लेकिन कोरिंथु कलीसिया को एक आबादी 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1-2 வசனங்கள்ல இருக்கு, கொஞ்சம் வேகமா வாசியுங்கள். पहले कोरिंथु மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேச கூடாமல். வரம் இருக்குல்ல, வரம் இருக்கட்டும், ஆனா நீ செய்த பார்த்தா என்னால ஒன்னு ஆவிக்குரியவன் சொல்ல முடியல. மாறாக மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் 3வது வசனம், பொறாமை, வாக்குவாதம், பேதகங்கள் உங்களுக்குள் இருக்கிறபடியால் என்னால உங்களை பெரியவங்க வளர்ந்தவங்கன்னு சொல்ல முடியல. அதை சிம்பிளா இவ்வளவு அழகா முடிச்சிட்டார். கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள். अब मसीह में बालक है. கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள். मसीह में बालक है. அதாவது ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு ஃபீடிங் பாட்டில கொடுத்து பால் குடிக்க வச்சு அதை பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். वो बच्चे को फीडिंग बॉटल में हम दूध देगा तो अच्छा रहेगा. ஒரு 25 வயசுல அல்லது 50 வயசுல ஒருத்தருக்கு இப்படி ஒரு பாட்டில கொடுத்து உட்கார வச்சு குடிக்க வச்சா எப்படி இருக்கும்? 25 उम्र का व्यक्ति को बॉटली में दूध நம்ம डाल சிரிக்கிறோம். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் growth பல நேரத்துல இப்படிதான். हम हंस रहे हैं लेकिन हमारी स्पिरिचुअल ग्रोथ ऐसा ही है. ஏனென்றால் பொறாமை, வாக்குவாதம், பேதகங்கள் இருக்கிறது. क्योंकि जलन और झगड़ा सब இது कुछ अपने இருக்கிறது पास है. வரைக்கும் நான் 30 வருஷம் விசுவாசி, நான் 40 வருஷம் விசுவாசி, நாங்க 4 தலைமுறை கிறிஸ்தவர்கள் சொல்றதுக்கு நல்லா இருக்குமே தவிர ஐயோ எங்களால அப்படி எண்ணி பேச கூடாமல். इतना पीड़ित मसीह के लोगों को ऐसा बोलने में बोल सकता है लेकिन कुछ 40 வயசுல ஒரு வெளிப்பாடு வந்ததும் ஓடி போய் ஒருத்தனுக்கு ஒரே அடி. 40 उम्र में एक प्रकाशित आया तो दौड़ के जाके ஆள் அவுட். मर गए. 80 வயசுல மோசே போனா 80 साल में हो ஆள் அவுட்டுகள் அடிக்கல. लोगों को नहीं मारा. முதல்ல அடிச்சது எதை தெரியுமா? पहला किसको मारा? அத்தனை சர்ப்பத்தையும் விழுங்கிச்சு அவன் கோல். और इस सांप को उन्होंने उगल மந்திரவாதியை கை வைக்கிறான். वो जादू टोना करने वाला அடுத்து எகிப்தின் தேவர்கள் பேர்ல நீதி சரி கட்டுகிறான். और मिस्र देश की देवता के ऊपर धर्म. நமக்கு யுத்தம் மாம்சத்தோட ரத்தத்தோடும் கிடையாது. हमारे लड़ाई ஒருத்தங்க உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்களா? कोई आपके खिलाफ में उठ रहा है. உங்களுக்கு விரோதமா அவங்கள எழுப்புறதுக்கு பின்னாடி ஒரு வல்லமை இருக்கு. आपके खिलाफ में उठाने के लिए एक ஒரு ஆவி செயல்படுது. एक आत्मा क्रिया. ஒரு தேவ பிள்ளை அதை கடிந்து அப்புறப்படுத்தும். एक प्रभु की बच्चे उसको डांट कर சொல்ற ஆவி உடையவளால பவுலுக்கு டெய்லி பிரச்சனை. एक ज्योतिष बताने वाला इसके दुआ பவுல் எப்படி டீல் பண்ணார் தெரியுமா? वो कैसा डील किया पता है? அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் प्रेरितों की पुस्तक 16वां अध्याय அதனுடைய 18வது வசனம். उसमें 18वां वचन. இப்படி अनेक நாள் செய்து கொண்டு வந்தாள். इस तरह के कई दिन से बोल பவுல் रहा था. சினம் கொண்டுன்னு இருக்கு. और पौलुस गुस्सा होकर திரும்பி பார்த்து फिर के देख के நீ இவளை விட்டு புறப்படும்படி அப்படிங்கறா. तू इनसे हट जाने के लिए. அப்ப அவ நல்லவதா? वो तो अच्छी है. அவள ஒரு ஆவி இந்த வேலை பண்ணிட்டு இருக்கு. उसके अंदर एक आत्मा रहकर काम करता है. ஆமென். आमेन. ஆமென். आमेन. தேவ பிள்ளைகளே, प्रभु की बच्चे இந்த பார்வை இல்லைன்னா इसका इस तरह का दृष्टि இன்னொருத்தங்களை नहीं है. எப்படிங்க ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியும்? कैसे हम दूसरों को உங்களுக்கு ஒரு उतार में விஷயம் लेके. தெரியுமா? आपको एक विषय पता है இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டாங்கல்ல, कि इजराइल मिस्र वहां से निकल कर கூட आए थे. எத்தனை எகிப்தியர்கள் போனாங்க தெரியுமா? कितने मिस्रों गया पता है? எத்தனை பேர் கூட இவங்க கூட டிராவல் பண்ணாங்க தெரியுமா? कितने लोग उनके साथ यात्रा किया पता है? ஆமென். आमेन. நம்ம अनेक ரட்சிப்புக்கு தடையா இருக்க ரீசன் हम उद्धार की அவங்க रुकावट பகைக்கிறாங்க. उनको बैर करते அவங்கள்ட்ட हैं. நான் பேச மாட்டேன். उनसे बात नहीं करूंगा. முகாந்திரம் இல்லாம ஒருத்தங்க உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்கனாலே कारण के बगैर कोई उठता है அதுக்கு तो பின்னாடி சத்துரு கிரியை செய்கிறார். उसके पीछे शैतान काम करता है. சவுலுக்கு உண்மையிலே தாவீது ரொம்ப பிடிக்கும். शाऊल को सच्चाई से दाऊद बहुत पसंद है. சவுல் எப்பொழுதெல்லாம் ஈட்டி அவன் மேல எறிகிறானோ लेकिन शाऊल कब कब तीर को उनके ऊपर फेंकता है. சவுலை எது பிடிச்சிருந்து தெரியுமா? शाऊल को क्या पकड़ा हुआ पता है? பொல்லாத ஆவி பிடித்திருந்தது. दुष्ट आत्मा தாவீது पकड़ा हुआ था. இன்ஸ்ட்ருமென்ட் எடுத்து சவுல் தலையில அடிக்கல. और दाऊद इंस्ट्रूमेंट को लेके शाऊल தாவீது पे सर पे नहीं இன்ஸ்ட்ருமென்ட் मारा. வாசித்து அந்த பொல்லாத ஆவியை துரத்துறான். जब उन्होंने प्ले किया तो सब दुष्ट आत्मा को भगा दिया. இன்னைக்கு நம்ம மாம்சிகமா சண்டை போட்டுட்டு இருக்கிறோம்னா आप शारीरिक में झगड़ा करता हो
होतो நம்ம வயசாகி இருக்கிறோமே தவிர வளரல. हमें उम्र हुआ लेकिन हम आबादी नहीं पाए மோசே இங்கதான் இவன் மாத்துறாரு. मूसा यहाँ पर ही बदलता है அவன் கோலை போட்டதும் वो लाठी को डाल அத்தனை மந்திரவாதியும் வெளியே வரான். सारे जादूगर மோசே 40 வயசுல எங்க போனாங்க இந்த மந்திரவாதிகள்லாம்? मूसा 40 में सारे जादू करने वाला நீ कहाँ गए थे? மானசீகமா சண்டை போட்டுட்டு இருக்கிறது வரைக்கும் உள்ளே இருக்கிற இப்படிப்பட்ட ஆவி எல்லாம் வெளியே வரா. तू शारीरिक में जब तक झगड़ा करके अंदर रहने वाला ये आत्मा बाहर ஒரு नहीं தேவ आएगा பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். एक प्रभु की बच्चे समझ लेना है பிரச்சனை எழும்பும் போது தேவ சமூகத்தில் முழங்கால் போடுங்கள். तुम्हारे खिलाफ में समस्या आते समय आप घुटना ஒரு टेको தேவ பிள்ளை ஜெபிக்கும் போதும் துதிக்கும் போதும் பரலோக சேனை அவர்களுக்காக யுத்தம் பண்ணும். प्रभु की बच्चे प्रार्थना करते समय स्तुति करते हुए आमीन स्वर्ग சொல்லுங்க सेना பார்க்கலாம். युद्ध करेगा ஆமென் சொல்லுங்க. आमीन நான்காவதாக चौथा கர்த்தரை தேடுகிற காரியத்தில் தெளிவு. प्रभु के ढूंढने कार्य में सफाई ஆமென். आमीन ஒரு விசை கர்த்தர் மோசேயை தேடி வந்தார். एक बार मूसा को ढूंढ कर आया அதன் பிறகு उसके बाद ஒவ்வொரு விசையும் और समय में மோசே கர்த்தரை தேடி போனார். मूसा परमेश्वर को ढूंढ कर गया அதன் அர்த்தம் என்ன? उसका मतलब क्या है இனியும் நான் ஆண்டவரை தேட வைக்க மாட்டேன். और भी परमेश्वर मुझे ढूंढने के लिए नहीं रखूंगा இதான் வளர்ந்தவன். ये आबादी வளர்ந்தவன். आबादी पाई முதல் முறை ஆண்டவர்ட்ட மோசே வச்ச டிமாண்ட் என்ன தெரியுமா? पहला बार मूसा रखा हुआ डिमांड क्या पता है ஆண்டவரே நீர் என்னோடு பேசினதற்கு முன்பாகிலும் பேசினதற்கு பின்பாகிலும் நான் வாக்கில் வல்லவன் அல்ல. आप मेरे से बात करने के पहले या बात करने के बाद मैं बात करने में अच्छा व्यक्ति नहीं हूँ அதாவது கோலுக்கு அற்புதம் நடக்குது, लाठी को चमत्कार கைக்கும் அற்புதம் நடக்குது. हाथ में भी चमत्कार होता ஆண்டவரே है। ये प्रभु நேரம் பேசுறீங்களே என் நாவை தொட்டுற மாட்டீங்களா? इतने देर बात किया लेकिन मेरे जीव அப்ப को नहीं ஆண்டவர்ட்ட छुएगा। முதல்ல எதிர்பார்த்தது அற்புதம். परमेश्वर पहला चाहा ஆனால் चमत्कार யாத்ரா 33 அதே மோசே கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார், निर्गमन 33 अध्याय वही मूसा को மோசே बताया। என் கண்களில் உனக்கு கிருபை கிடைக்கும். मूसा मेरे आंखों में तुझे அதன் अनुग्रह அர்த்தம் मिलेगा। என்னன்னா उसका मतलब क्या है ஆமே உனக்கு என்ன வேணாலும் கேளலாம் தாரேன். तू जो भी मांग मैं देता हूं। இப்போ மோசே கேட்டிருக்கலாம், अभी இப்போ அது என் நாக்கு தொடுங்க. अभी मेरे जीव को ஒரு छुओ பிரசங்கம் முடிக்கிறதுக்கு 2 நாள் ஆகுதப்பா. एक संदेश को समाप्त करने 2 दिन हो रहा है அவன் யோசுவான்னு கூப்பிடுறதுக்குள்ளே யோசுவாக்கு 1 வயசு ஆகிட்டு. यहोशू करके बोले एक उम्र हो गया है ஆமே என் நாவை தொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். मेरे जीव को छू लो करके बोल सकता அல்லது ஆண்டவரே யாருமே என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க. परमेश्वर कोई इज्जत नहीं कर रहा है அல்லது ஆண்டவரே எனக்கு வயசு அப்படியே திரும்பி போக வைங்க. परमेश्वर मेरे उम्र को पीछे कर दो करके बोल सकता கேட்டிருக்கலாம். ऐसा बोल மோசே सकता था। ஒண்ணுமே கேட்கல. मूसा कुछ भी नहीं मांगा மகிமையை பார்க்கணும், आपकी महिमा को உங்க देख மகிமையை பார்க்கணும். आपकी महिमा को देखना है இவன் தான் வளர்ந்தவன். यही आबादी पाया हुआ व्यक्ति கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானா आप मसीह में उठा तो பூமிக்குரியவைகளை அல்ல, पृथ्वी का नहीं है மேலானதை. उन्नति बात முதல்ல ரூத் வயல் நிலத்துக்கு வந்தது पहला रूत खेती में आया போவாஸ் சிந்த விடுகிற 4 கதிரை பொறுக்கிறதுக்கு. बोवास नीचे डालने वाले 4 अनाज को उठाने ஆனால் இப்பொழுது ரூத் வருவது लेकिन अब रूत आता है போவாஸை சொந்தமாக்குவதற்கு. बोवास को अपना बना लेने के लिए ஆமென். आमीन நம்ம கடைசி வரை அவர் சிந்த விடுற 4 கதிர் அற்புதம், சுகம், பலவீனம், மரணம், வியாதியா, கஷ்டமா, குஷ்டமா, நஷ்டமா, இப்படியே தான் கடைசி வரை ஓட்டிட்டு இருக்கோம். आखिरी तक बीमारी तकलीफ समस्या हटने के लिए आते हैं இதெல்லாம் நம்முடைய ஆரம்ப ஸ்டேஜ். ये सब हम शुरुआत நம்ம कर रहे हैं எல்லாருமே நயங்காட்டி தான் இழுத்துருக்கு. सबको परमेश्वर நம்ம प्यार எல்லாருமே करके பரலோகம் தான் தாய் வீடுன்னு வரல. स्वर्ग राज्य मेरा घर है எல்லாரும் करके ஏதோ कोई ஒரு नहीं தேவைக்காக வந்தவங்க தான், நான் உட்பட. किसी जरूरत के लिए हम सब लोग ஆனா आए கடைசி வரை அவர் ஏதாவது 4 போடுவார், நம்ம எடுத்துட்டு போலானே இருந்துட்டு लेकिन இருக்கோம். आखिरी तक ऐसा डालेगा उसको लेने நம்ம के लिए போவாஸ் பக்கத்துல உட்கார முடியாது. उपवास के बाजी में नहीं बैठ सकते ஆமென். 2வது அதிகாரத்துல போவாஸ் சிந்த விடுகிற கதிருக்காக வந்தா, ओ दूसरा अध्याय में अनाज के लिए आया था 3வது அதிகாரத்துல கதிரை சிந்த விட்ட போவாஸுக்காக வருகிறார். तीसरा अध्याय में पोवास के लिए आया था அவ்வளவுதான். அடுத்த அதிகாரத்திலே போவாஸ் பக்கத்துல உட்கார்றார். अगला अध्याय में पोवास के नजदीक வயல் நிலத்துல கடைசி இருந்தா, और आखिरी में बैठा था அடுத்து அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தார். और जो उधर कटनी करते அடுத்து उधर போவாஸ் बैठा பாதத்துல தன்னை வைத்தார். और उनकी चरणों पर जाके அடுத்து बैठा வயல் நிலத்துக்கு ஓனர் ஆயிட்டான். और उस खेती का ओनर இப்படிப்பட்டவங்க தான் அவரோடு கூட 1000 வருஷம் அரசாட்சி செய்வார். इस तरह का व्यक्ति उनके साथ हजारों साल प्रबलता करेगा என் கண்ணுல உனக்கு கிருபை. मूसा तेरे हाथ में अनुग्रह है அப்பா உங்களை பார்க்கணும், प्रभु जी உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே. Glory.
எத்தனை பேருக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஆசை? கை தூக்க வேண்டாம். कितने लोग को यीशु को देखने के लिए इच्छा है? கை தூக்க வேண்டாம். இன்னைக்கு आज நம்முடைய பிரேயர் லிஸ்ட்ல हमारे प्रार्थना எது ஃபர்ஸ்ட் இருக்கு? पहला क्या है? வீடு, घर, காரு, गाड़ी, பைக் बाइक இருக்க கூடாதுன்னு இல்ல. नहीं रहना ऐसा नहीं बोलता हूँ. ஆனா ஆண்டவரை தெரிஞ்சு நமக்கு 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு. प्रभु को चुन के 15 साल हो गया है. எது ஃபர்ஸ்ட் இருக்கு? पहला क्या है? ஆனா ஆண்டவரும் பாருங்க, परमेश्वर ஃபர்ஸ்ட் மோசே கிட்ட பேசும்போது पहला मूसा के என் साथ கண்ணுல கிருபை கிடைச்சுன்னு சொல்லல. मेरे आंख में दृष्टि ஏன்னா அவருக்கு தெரியும் தேவையில்லாம ஏதாவது கேட்பான். और जरूरत नहीं है वैसा बहुत कुछ बोल. ஆண்டவர் என் மாமனார் தொலை தாங்க முடியல, போட்டுருங்க ஆண்டவரை கேட்டாலும் கேட்பான். मेरे ससुर का तकलीफ बहुत है, उसको मार डालो बोलता होता. ஆனா அப்படி சொல்லவே இல்லை. वैसा नहीं बोला. ஆனா 33வது அதிகாரத்துல 33वां उम्र அவருக்கு தெரியும் இவன் வேற ஒண்ணும் கேட்க மாட்டான். और कुछ नहीं मांगेगा. ஆமென். आमेन. போவாசும் பாருங்க, उपवास को கதிர் பொறுக்கிட்டு இருந்த ரூத் கிட்ட अनाज को ले उठा रहा வேண்டியபடி எல்லாம் செய்வேன்னு சொல்லல. जैसा चाहिए वैसा करूंगा करके பாதத்துல தன்னை அர்ப்பணித்தவள்கிட்ட சொல்றார், चरणों में अर्पण करने के बाद உனக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் நானே செய்வேன். तुझे क्या करना है वो सब मैं करूंगा. ஆமென். आमेन. தேடுகிற காரியத்துல தெளிவு, प्रभु को ढूंढने के कार्य में कड़ेसिया। सफाई, आखिरी में ஆயத்தமாகிறதுல தெளிவு. तैयारी रहने में रुकावट. உபாகமம் व्यवस्था 33வது அதிகாரம் 33वां अध्याय 1வது வசனம். पहलावा वचन சாரி 34:1. 34वां अध्याय. மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரியோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அங்கே ஏறினான். 5வது வசனம். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அதன் அர்த்தம் என்ன? उसका मतलब ஆண்டவர் வான்னா போறதுக்கு ரெடியா இருப்பான். बोलेगा तू जानने के लिए तैयार அவன் தான் விசுவாசத்தில் பெரியவன். वो ही विश्वास में बड़े. ஆண்டவர் வான்னு சொல்லும்போது நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமா நடந்தேன்னு சொல்லி அழுது எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டான். हाँ करके बोलते आपके सामने में எக்ஸ்ட்ரா வாங்குறது தப்பு அல்ல. एक्स्ट्रा लेना गलती नहीं है. ஆனால் தேவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? प्रभु के बारे में बाइबल क्या कहता है? அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். सब कुछ सही समय में ठीक से करता है. என் ஓட்டம் எங்க முடிஞ்சா என் ஆத்மா சேஃப் ஆகும்னு என்னை விட அவருக்கு தான் தெரியும். मेरे दौड़ कहाँ समाप्त होगा तो सेफ रहेगा वो जानता है. இப்ப சொல்றாரு மோசே யோசுவாவுக்கு பிளஸ் பண்ணி அனுப்பிட்டு நீ வா அப்படி. मूसा को बोलता है यहोशू को ब्लेस करो और तू आ जा. கொஞ்சம் இப்படி நம்மள கூப்பிடுறாருன்னு வைங்களேன். ऐसा आप बुलाता करके रखो. ஆமென். आमीन. அல்ல இப்ப என்ன கூப்பிடுறார்? ஜான்சன் जॉनसन நீ இந்த இடத்துல வா, तू यहाँ पर आ அங்க जा. உனக்கு நான் கல்லறை கட்டி வச்சிருக்கேன், मैं तुझे कब्रिस्तान को बना நான் போவேன். मैं जाऊंगा. மோசே பாருங்க, मूसा देखो எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு, सबको बाई बोलकर, பாய் சொல்றது மட்டும் இல்ல बाय केवल नहीं எல்லாரையும் பிளஸ் பண்ணிட்டு போறான். सबको आशीष करके அதாவது जाता. யாக்கோபு 12 கோத்திரத்தை ஆசீர்வதிக்கும் போது 2 பேரை சபித்தான். याकूब 12 कुल को आशीष कर 2 யாரெல்லாம் जन को சபித்தார் சொல்லுங்க? किसको श्राप दिया? சிமியோனையும் லேவி, அந்த 2 பேரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். सिमियोन लेवी वो दोनों को भी वो आशीष करता है. ஆமென். आमीन. இயேசு உயிர்த்தெழுந்து எடுத்துக்கொள்ளப்படும் போது கை நீட்டி அத்தனை பேர் என்ன பண்ணார் தெரியுமா? यीशु सब जिंदा हुआ हाथ को बढ़ा के सबको आशीष करवाया. விசுவாசத்துல பெரியவன் கண்ணை மூடும் போது நான் போறேன் நீ எல்லாம் சிரிச்சிட்டா இருக்க நீயும் சீக்கிரம் வருவே அப்படி சபிக்கல. विश्वास में बढ़े वाले कि मैं जाता हूं तू सब असरा है क्या? எல்லாரையும் bless பண்ணிட்டு सबको आशीष உங்க दिया. மனசு எல்லாரையும் bless பண்ணுதுன்னா நீங்க கிறிஸ்துவோடு நல்லா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். आपके मन सबको आशीष करता है तो आपके मन प्रभु के साथ में है. எல்லாரையும் bless பண்ணிட்டு போறாரு பாருங்க. सबको आशीष करता है. அப்படி देखो. போனதுனால தான் ऐसा गया इसीलिए பேதுரு கர்த்தருடைய மகத்துவத்தை பார்க்கும்போது पत्रोस परमेश्वर की இதோ மகிமையில இயேசுவோடு கூட ஒருவன் நின்று பேசிக் கொண்டிருக்கிறான். महिमा में यीशु के साथ खड़े रह के बात करता है. அதுதான் இந்த மோசே. वही ये मूसा. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, इसको सुनने वाले प्यारे भाई எது நம்முடைய ஓட்டம் என்றும் தெரிய வேண்டும். क्या हमारे दौड़ है करके समझना है. எதுவரை நம்முடைய ஓட்டம் என்றும் தெரிய வேண்டும். कब तक हमारे दौड़ है वो भी அந்த இடத்துல समझना है. வான்னு கூப்பிட்டா போறதுக்கு ரெடியா இருக்கிறான் அவன் விசுவாசத்துல பெரியவன் அர்த்தம். वो जगह पे आ करके बुला तो तुरंत जाना है वो विश्वास में बड़ा நான் है. மோசையை பார்த்தது கிடையாது. मैं मूसा को नहीं देखा. மோசையின் முடிவு படித்து தான் எனக்கு தெரியும். मूसा के पढ़ाई करके मैं पता है. தகப்பனின் முடிவு நான் பார்த்தறிந்திருக்கேன். नहीं मेरे पिता की आखिरी को मैंने देखकर समझा. 2016 நவம்பர் 21 2016 नवंबर 21 நாளே பல நினைவுகள் எனக்கு வரும். नवंबर बोलेगा तो एक बहुत सारा याद मुझे உங்களுக்கு எப்படி நவம்பர்னு வந்தா நினைவுகள் வருதோ அதே போல நவம்பர் 21 மறக்க முடியும். नवंबर 21 को मैं नहीं भूल सकता हूँ. அது ஒரு திங்கட்கிழமை மதியம்.
एक सोमवार की दोपहर है திடீர்னு மூச்சு விட கஷ்டப்படும். और मेरे पिताजी ने श्वास लेने के लिए थोड़ा तकलीफ हुआ. என்ன வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஹாஸ்பிடலுக்கு ஒருத்தங்களுக்காக ஜோம் பண்றதுக்கு அனுப்பி விடுறான். मैं हॉस्पिटल में जाके प्रार्थना करने के लिए मुझे भेज दिया. நான் வெளியே போயிட்டேன். मैंने बाहर கொஞ்ச நேரத்துல வீட்ல இருந்து போன் வருது, திருப்பி அப்பாவுக்கு கஷ்டமா இருக்கு வாங்க. थोड़े देर में फोन आ रहा है, जल्दी आ जाओ. நேரா வார எங்க அப்பா என் மேல அப்படியே சாஞ்சாங்க. और मेरे पिताजी ने मेरे ऊपर ऐसे சொன்னாங்க பாத்ரூம்ல போய் ஹீட்டர் ஆன் பண்ண அப்படினா. और बाथरूम में जाके हीटर को ऑन ஹீட்டர் ஆன் பண்ணேன். हीटर को ऑन किया. பக்கெட்ல தண்ணி பிடினா. बकेट में पानी भर. பக்கெட்ல தண்ணி பிடி. बकेट में पानी भरा. நான் கொண்டு உள்ள உட்கார வச்சு குளிப்பாட்டி விடு. मुझे अंदर बिठा के मुझे स्नान करवाओ. கொண்டு உட்கார வச்சு குளிப்பாட்டி. उनको अंदर रख कर स्नान சோப் போட்டு குளிப்பாட்டி விடுனா. अच्छा साबुन डाल சோப் போட்டு குளிப்பாட்டி. अच्छा साबुन डाल के उनको स्नान பண்ணி என்ன படுக்க பெட்ல படுக்க வேணாம். ड्रेस डालकर मुझे बेड में சொன்னேன் அப்பா உங்களுக்கு மூச்சு விட முடியல. आप श्वास नहीं दे पा रहे. சாஞ்சு இருந்துக்கோங்க. मेरे ऊपर நேரா படுக்க வேணாம். सीधा मुझे लेट आओ. நேரா படுக்க வச்சு. सीधा मुझे लेट आओ. நானும் எங்க சர்ச்சில இருந்து ஒரு தம்பி என் கூட உண்டு. मैं और मेरे कलिसिया में दो எங்க बेटा அம்மா உண்டு. माता जी है இன்னொரு சிஸ்டர் और एक बहन है. எங்க அப்பா என் கையை பிடிச்சிட்டு मेरे पिताजी ने हाथ என்ன இப்படி பார்த்தாங்க. मुझे ऐसा देखा. எங்க அம்மாவை இப்படி பார்த்தாங்க. मेरे माँ जी को देखा. எங்க ரெண்டு பேரும் 2-3 வாட்டி இப்படி பார்த்தாங்க மாறி दोनों को बार बार देखा. பார்த்துட்டு அப்படி மேல பார்த்தாங்க பாரு. देखकर ऊपर देखा. பார்த்துட்டு இப்படி கையை விட்டாங்க. हाथ को छोड़ दिया. விட்டுட்டு அவங்க நெஞ்சில இப்படி கை வச்சாங்க. उनकी चीनी में हाथ கூட பயப்படாம जरा भी नहीं கொஞ்சம் கூட பதறாம जरा भी नहीं डरा. ஈஸியா சொன்ன வார்த்தை. आखिरी में बोला உம்முடைய சித்தத்துக்கு என் ஆவியை ஒப்பு கொடுக்க. आपकी इच्छा के लिए आप मेरी आत्मा को सौंपते. அப்படி கண்ண மூடினாங்க. ऐसे आंख को बंद किया. அவ்வளவுதான். काफी है. எத்தனை உலகத்தை அசைத்த சக்கரவர்த்திகள் एक दुनिया को हिलाया हुआ लोग மரணத்துக்கு பயந்து பதுங்கு குழியில போய் உள்ள ஒளிச்சிருக்கு. मृत्यु को डर कर जाके छुपाए हुए लोग हैं. எத்தனை பேர் ஓடி ஓடி ஒளிச்ச செய்தி நம்ம வந்து பேப்பர்ல பாக்குறோம். कितने लोग दौड़ दौड़ के भाग के छुप ஆனா जाते हैं. கர்த்தருக்காக எல்லாம் விட்டு வந்த ஒரு தேவ மனுஷனுடைய முடிவை நான் பக்கத்துல இருந்து பாக்குறேன். परमेश्वर के सब कुछ छोड़ के प्रभु के दास को देख. சின்ன பயம் கூட இல்ல. छोड़ा भी डर. ஏன்னா அவருக்கு தெரியும். क्योंकि उनको पता है. இங்கே கண்ண மூடுனா यहाँ आंख நான் को விழிக்கும் போது मैं जब உமது சாயலா आपके रूप में திருப்தியாவே तृप्त होगा. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். आमेन. லூக்கா சுவிசேஷம் 9:30 வாசியங்கள் ஜெபிக்க போகிறோம். लूक सुसमाचार 9:30 को पढ़ेंगे. அன்றி மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி கொண்டிருந்தார்கள். उसके साथ बातें कर रहे थे. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, इसको सुनने वाले प्यारे भाई बहन, நம்முடைய முடிவு அல்லது கர்த்தருடைய வருகை ரெண்டில் ஒன்று நடக்கதான் போகிறது. एक हमारा अंत नहीं तो प्रभु की आगमन, दोनों में एक होने वाला है. நமக்கு ஒரு நிச்சயத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். हमारे लिए एक निश्चय को प्रभु दिया है. எக்காலம் தொனிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள். जब सुरंगी आवाज करेगा मसीह में मरे हुए लोग உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படும். वापस जिंदा है हम भी उठाए இப்பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். अब हम प्रभु की बच्चे हैं. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கிறபடியால் जब वो प्रकट होगा जैसा है वही அவருக்கு ஒப்பாக மாறுவோம். उनके जैसे बन जाएंगे. சமூகத்தில் நிற்க முடியாமல் தன்னை தாழ்த்தின மோசே இப்பொழுது மகிமையில் இயேசுவோடு நின்று பேசிக் प्रभु की கொண்டிருக்கிறார். सम्मुख में दिन तक ये मूसा प्रभु के साथ बातचीत कर रहा है. எதற்காக இந்த கூட்டங்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது? इसके लिए सारे मंडली सब तैयारी किया हुआ அந்த है. நிலையான நித்திய பரலோகத்தை ஒருவரும் இழந்து விடக் கூடாது என்பதற்காக निरंतर स्वर्ग राज्य को कोई भी नहीं खोना. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். यीशु मसीह को இயேசுவை வாருங்கள். यीशु के पास இயேசுவில் வளருங்கள். यीशु में आबादी உங்கள் पाओ. ஓட்ட முடியும் போது மகிமை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். आपकी दौड़ समाप्त होते समय आपको வேதம் சொல்லுகிறது உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா आपके सिर से पकड़ा हुआ व्यक्ति आपको நீர் அவனை பூரண சமாதானத்துடன் आप संपूर्ण शांति के साथ மகிமையில் நாம் அவரை சந்திக்க போகிறோம்.